Hello, my dear students. என்னுடைய பேர் பிரின்ஸ் ஆரோக்கிய ஜான். ஐம் a qualified chartered accountant. I'm a practicing chartered accountant. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்டர் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3 பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னா எக்ஸாமுக்கு மினிமம் 5 மார்க்ஸ் டு மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் வந்து ஷார்ட்டாக வரக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ஒரு கொஷின்ஸ் நம்ம பிஆர்எஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் என்ன சார், எல்லா வீடியோஸ்லேயுமே டீச்சர்ஸ் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம படிக்கக்கூடியது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி கோர்ஸ். ஒரு பிகாம் கிராஜுவேட், ஒரு எம்காம் கிராஜுவேட்டுக்கு வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு பெரிய லெவலில் மோட்டிவேஷன் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் எக்ஸாம் படித்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பட் நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ண முடியுமானா நோ. ஸோ நம்ம கோர்ஸுக்கு இட் ரிக்வயர்ஸ் எ லாட் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ். ஸோ அதில் ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கதை இல்லை, ஒரு நிகழ்வு. நம்ம வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டோட ஒரு ஓரத்தில் ஒரு அழகான ஆடி A6 கார் வந்து நிற்கிது. ஒயிட் கலர் A6 கார் நிற்கிது. ஓகே, நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போய் அதை அப்படியே லைட்டாக தடவியெல்லாம் பார்த்துட்டு ஐயோ சூப்பராக இருக்கே காரு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு மனசு என்ன நினைக்கும், உங்க மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார் உள்ள எல்லாம் பார்க்கும். உள்ள பார்த்துட்டு இந்த கார்ல நான் இருந்து ஓட்டுனா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு நம்மளையே திங்க் பண்ணி பார்ப்போம். கரெக்ட் தானே? ஸோ இந்த கான்செப்டுக்கு பேரு தான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த அதாவது உண்மையா நடக்கல, ஆனா நடக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்குற ஒரு விஷயத்த தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ இது எதுக்காக சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கக்கூடியது ஒரு கஷ்டமான கோர்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம நம்பணும். சிஏ கோர்ஸை கண்டிப்பாக நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். எஸ், ஐ கேன் பிகம் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே சார், மேனிஃபெஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா சார்? காரை பார்க்குறோம், காரை நான் ஓட்டுனா அழகா இருக்கும் நினைச்சு பார்த்தா மட்டும் போதுமானா இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா we have to work hard to achieve it. ஆடி கார்ல போகணும்னு நினைச்சா மட்டும் போதாது, ஆடி காரை வாங்குறதுக்கு நம்ம உழைக்கணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிஏ ஆகணும் நினைக்கிறமே தவிர அதுக்கான உழைப்பை போடுறோமாங்கிறத இட்ஸ் a big question. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு உள்ள மோட்டிவேஷன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட், நம்ம நினைக்கணும் எஸ் ஐ கேன் பிகம் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் வி ஹவ் டு ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் அவர் மேனிஃபெஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு குட்டி மோட்டிவேஷனோட வி கேன் ஸ்டார்ட் அவர் டாபிக் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல வாட் இஸ் அ பேங்க், ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல பேங்க் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். பேங்க் இல்லாம நம்மளால பிசினஸோ இல்லை வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃபை கூட நம்மளால லீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பேங்க் வழியா தான் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு யூபிஐ பேமெண்ட்ஸும் சரி, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், செக், டிடி, நெஃப்ட், இது எல்லாமே நம்ம வந்து பேங்க் மூலமா தான் பண்றோம். ஸோ இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல பேங்க் பிளேஸ் வைட்டல் ரோல், இன்எவிட்டபிள் ரோல் இல்லையா? ஓகே, சரி சார், பேங்க் வரதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா we do all transactions in கேஷோ இல்லை அதுக்கு ஈக்குவல் என்னன்னா கோல்டு, சில்வர், இந்த மாதிரிப்பட்ட கரன்சி டேர்ம்ஸ்ல நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கேஷ்ல ஏதோ ஒரு குறைபாடு இருந்தனால தான் நம்ம பேங்குக்கே மூவ் ஆனோம் இல்லையா? ஸோ கேஷ்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் டீல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க்னா என்னது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். என்னன்னா நம்ம வந்து சென்னையில இருக்கோம். ஓகே, வி ஆர் இன் சென்னையில இருந்து நம்ம வந்து சென்னையில நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம். அதுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம குஜராத்ல இருந்து வாங்கணும்.
சென்னையில நம்ம பிசினஸ் பண்றோம், அதுக்கான ப்ராடக்ட்ஸை நம்ம குஜராத்ல இருந்து வாங்கணும். ஸோ நம்ம வந்து அந்த ப்ராடக்டோட விலை என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டோட விலை வந்து இட் காஸ்ட் அரௌண்ட் ருபீஸ் 10 lakhs. ஓகே. ஸோ நம்ம சென்னையில இருந்து குஜராத்துக்கு எப்படியோ இது வந்து ஒரு 50-100 இயர்ஸ் முன்னாடி நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்க இருந்து நம்ம குஜராத்துக்கு எப்படி ஒரு வண்டியிலயோ இல்ல குதிரையிலயோ எதுலையாவது ஒன்று போயிருப்போம். ஸோ போகும்போது நம்ம என்ன பண்ணணும், அங்க போய் பொருள் வாங்கணும்னா கண்டிப்பா கேஷ் கொடுத்து தான் வாங்க முடியும். ஓகே. ஸோ கேஷை நம்ம கையில கொண்டு போறோம். ஸோ இப்ப நம்ம யோசிப்போம், சென்னையில இருந்து குஜராத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது கையில 10 lakh rupees கேஷ் வச்சுட்டு கொண்டு போகும்போது த ரிஸ்க் ஆஃப் பி லூசிங் த கேஷ் ஹையா லோவா? ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா டிராவல்ல நம்மள தெஃப்ட் பண்றதுக்கோ இல்ல கொள்ள அடிக்கிறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேஷ்ல டீல் பண்றதுனால வி ஆர் ஃபேசிங் டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க். ரெண்டாவது ரிஸ்க் என்னன்னா எம்பெசில்மெண்ட். எம்பெசில்மெண்ட் என்னன்னா தெஃப்ட், அதாவது சின்ன களவு. எப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்டன்ட் நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்குது, நம்மளால அது கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு நாள் 10 ரூபா 100 ரூபான்னு எம்பெசில் பண்றது, களவு பண்றதுக்கான சான்சஸ் வந்து கேஷ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மூணாவது என்னன்னா ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்படின்னா என்னது, இப்போ ஒரு நாள் 1,00,000 டிரான்சாக்ஷன் நடக்குது, அது வேற வேற அமௌண்ட்ஸுக்கு ஒரு நாள் 1,00,000 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கேஷ்ல டீல் பண்றது வந்து இட்ஸ் லிட்ரலி இம்பாசிபிள். அண்ட் தென் ஐடில் கேஷ் இருக்குது. இப்போ ஒரு நாள் டிரான்சாக்ஷன் முடிஞ்சது, ட்ரேட் எல்லாம் முடிஞ்சது, நம்ம கையில வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கேஷ் இருக்குன்னா அந்த 1,00,000 ரூபாய் கேஷ் வந்து அட் தி எண்ட் ஆஃப் டே நமக்கு 0 ரிட்டர்ன்ஸ் தான் தரும். கேஷ் வில் நாட் கிவ் எனி ரிட்டர்ன்ஸ். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டீலிங் டிரான்சாக்ஷன் இன் கேஷ். அப்புறம் பார்த்தா லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதுல ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 40A3. இது நீங்க இன்டர்மீடியட் வரும்போது படிப்பீங்க, டைரக்ட் டாக்ஸேஷன்ல பிஜிபிபியில படிப்பீங்க. என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு நபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட் இன் கேஷ் 10,000க்கு மேல இருந்ததுன்னா எதுக்காக கொடுத்தோமோ அந்த அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம வந்து அலோவ் பண்ண முடியாது, இட் இஸ் டிஸ்அலவுட். அப்படின்னா என்ன சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம கம்பெனில ஒரு ஆள் ஒர்க் பண்றாரு, அவருக்கு நம்ம என்ன கொடுப்போம், சேலரி கொடுப்போம். அவரோட சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 வச்சுப்போம். ஓகே. ஸோ அட் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து அவர் சேலரி டியூ ஆயிடுச்சு, அவர் சேலரி வந்து கேட்கிறாரு, நம்மகிட்ட பேங்க்ல பைசா இல்லை, நம்ம என்ன பண்றோம், கையில் இருக்க கேஷை அவருக்கு சேலரியா கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து P&L ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? P&L ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இன்கம் ஒன்று இருக்கும், நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே. இந்த எக்ஸ்பென்சஸ்ல ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ் தான் என்னது, இந்த 15,000. அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணி வர்றது தான் நமக்கு நெட் ப்ராஃபிட். நம்ம டேக்ஸ் எதுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணும்போது நம்ம இந்த 15,000 டிடக்ஷனா எடுத்து தான் நெட் ப்ராஃபிட் வந்தது. ஆனா இன்கம் டேக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இந்த 15,000 ரூபாவை கேஷா கொடுத்தியா அக்கௌண்ட்ல கொடுத்தியா? கேஷா தான் கொடுத்தேன். சிங்கிள் பேமெண்டா கொடுத்தியா? எஸ் சிங்கிள் பேமெண்ட். ஒரு ஆளு கொடுத்தியா? ஆமா ஒரு ஆளு. அப்படின்னா இந்த 15,000 சேலரி எக்ஸ்பெண்டிச்சரை நீ வந்து இங்க எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான் யாரு, இன்கம் டேக்ஸ். அப்போ ஒருவேளை நமக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிட்டு ஒரு 1 lakh rupees ப்ராஃபிட் வந்ததுன்னா, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல, எக்ஸ்பெண்டிச்சரை கிளைம் பண்ண முடியலன்னா நமக்கு ப்ராஃபிட் என்ன ஆகும், கூடும். 1,15,000 ஆகும். 1,15,000 நம்ம பே பண்ற டேக்ஸும் ஹையா இருக்கும். ஸோ லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் மூலமாகவும் நமக்கு என்னது, கேஷ்ல டீல் பண்றது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ரைட். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் முடிக்கிறதுக்காக வந்ததுதான் பேங்க். ஸோ பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, பேங்க் வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் ரிஸ்கை குறைக்குது. எப்படி சார் டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க் குறைக்குதுன்னா, இங்க இருந்து நான் குஜராத்துக்கு போறேன் பொருள் வாங்குறதுக்கு, நான் போகும்போது 10,00,000 ரூபாய் கேஷ் கொண்டு போக மாட்டேன். அந்த கேஷை என் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு ஒரு செக் புக் மட்டும் கொண்டு போவேன். ஓகேவா? அந்த செக் புக்கை குஜராத்ல போய் ஒரு பொருளை வாங்கிட்டு, எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் பொருள் கார்மெண்ட்ஸ் வாங்குறேன். ஓகே. அங்க போய் நான் எனக்கு பிடிச்ச கார்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் பேமெண்ட் என்ன பண்றேன்னா இந்த செக் லீஃபை மட்டும் சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட பேங்க்ல இந்த செக்கை கொடுத்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதனால நமக்கு டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, லிட்டரலி ஜீரோ. ஓகே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா எம்பெசில்மெண்ட். எம்பெசில்மெண்ட்னா என்னது, எம்பெசில்மெண்ட் சின்ன சின்ன களவு போறது. இந்த களவு வந்து நமக்கு பேங்க்ஸ்ல வந்து இருக்காது. ஏன்னா we have high accountability. Banks are
third party who is dealing with our money. So அவங்க வந்து highly responsible and accountable for our money. Okay, and then huge volume of transaction, cashல impossible, but bank இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. பல கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க் வழியா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஐடல் கேஷுக்கு கேஷ்ல ஜீரோ ரிட்டர்ன், பட் பேங்க்ல பாத்தீங்கன்னா we get a small return. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டா we get around 2 to 2.5% ரிட்டர்ன், அண்ட் அதுல எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குது ஒரு எஃப்டிக்கு பார்க் பண்ணா நமக்கு 5 to 10% ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் டீலிங் இன் கேஷ். அண்ட் இதனால தான் என்னது பேங்க் உருவாச்சு. இந்த காரணத்தினால தான் பேங்க் இன்னைக்கு நம்மளுடைய மாடர்ன் பிசினஸ் வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யாராவது உங்கள்கிட்ட வந்து பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும், பேங்க்ஸ் ஆர் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் அட்வான்சஸ். தட்ஸ் ஒரே லைன்ல சொல்லணும்னா பேங்க்ஸ் ஆர் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் அட்வான்சஸ். அக்செப்டிங் டெபாசிட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய காசை பேங்க்ல எக்ஸஸ் காசை நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு அங்க டெபாசிட் பண்ணிருக்கோம். அதுதான் பேங்க் இஸ் அக்செப்டிங் டெபாசிட்ஸ். அண்ட் அந்த காசை பேங்க் என்ன பண்றா, யாருக்கு லோன் தேவையோ கடன் தேவையோ அவங்களுக்கு லெண்ட் பண்றாங்க. ஸோ தே ஆர் லெண்டிங் அட்வான்சஸ். அண்ட் இன் அடிஷன் டு லெண்டிங் அட்வான்ஸ், எக்ஸஸ் கேஷை ஏதாவது ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்றான். ஓகே, ப்ராஃபிட்டபிள் பிசினஸஸ்ல அவன் இன்வெஸ்ட் பண்றான். ஸோ இதுதான் பேங்கோடைய ஷார்ட்டான ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். இது தவிர்த்துட்டு பேங்க் நிறைய யூஸ்ஃபுல் சர்வீசஸ் பண்றான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேங்க் ஆர் டிஸ்கவுண்டிங் ப்ராமிசரி நோட்ஸ். பேங்க்ஸ் ஆர் டிஸ்கவுண்டிங் ப்ராமிசரி நோட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ப்ராமிசரி நோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா செக், டிடி எக்ஸெட்ரா. ஓகே, ஹுண்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ப்ராமிசரி நோட்ஸை டிஸ்கவுண்ட் பண்றதுன்னா என்னது, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு செக் ரிசீவ் ஆயிருக்கு, நமக்கு ஒரு செக் ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம கஸ்டமர் நமக்கு ஒரு செக் தராங்க. அந்த செக்ல என்ன டேட் போட்டிருக்காரு அப்படின்னா 15/10/2025 போட்டிருக்காரு. 15/10/2025. இன்னைக்கு டேட் வந்து 15th March 2025. ஓகே, ஸோ அந்த செக்கோட வேல்யூ என்ன அப்படின்னா ₹10 lakhs. 10 lakh rupeesக்கு ஒரு செக் கஸ்டமர் கிராஸ் பண்ணி தராரு, நம்மளோட பேர் போட்டு தராரு, சைன் போட்டு தராரு. அந்த செக்ல டேட் மட்டும் என்ன போட்டுறாரு, என்ன டேட் போடாம கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் தாண்டின டேட்டை போட்டுறாரு. ஓகே, ஸோ நான் வந்து இதை பேங்க்ல கொண்டு கொடுக்குறேன். அப்ப பேங்க் என்ன சொல்றேன்னா, சி இது வந்து 7 மாசம் தாண்டின டேட் ஆகும், 7 மாசம் தாண்டி எங்கிட்ட கொண்டு வந்து தான்னு சொல்றேன். அப்ப நான் பேங்க்கிட்ட கேட்கிறேன், பேங்க் எனக்கு இப்போ உடனே 10 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப பேங்க் என்ன பண்றாங்கன்னா, ஓகே உடனே 10 லட்சம் வேணுமா, ஓகே அப்படின்னா நான் வந்து இந்த 10 லட்சமே தரமாட்டேன். நான் வந்து இந்த 10 லட்சமே தரமாட்டேன். நான் வந்து அதுல என்னுடைய சார்ஜஸ் அல்லது கமிஷன் போக நான் வந்து உனக்கு 9 lakhs தான் தருவேன். ஓகே, அப்ப அந்த 1 lakh எனக்கு எப்ப தருவீங்க, 1 lakh நான் வந்து இந்த 7 monthsக்கு அட்வான்ஸா நான் உனக்கு பைசா தரதுக்கான சார்ஜஸ் தான் அந்த 1 lakh. ஓகேவா? இப்ப இந்த டிரான்சாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், இந்த டிரான்சாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நான் பேங்க்ல போய் இந்த செக்கை கொடுக்குறேன். பேங்க் என்ன பண்ணுவான், என்னோட அக்கௌண்ட்டுக்கு 9 lakhs கிரெடிட் பண்ணுவான். ஓகே, அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 7 months, 7 months முடிஞ்ச அப்புறம் இந்த கரண்ட் டேட் வரும்போது இந்த செக் ஆக்சுவலி பேங்க் கொடுப்பான். யார்கிட்ட, இந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்ல. ஓகேவா? கொடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து 10 lakhs வாங்குவான். ஸோ பேங்க் எனக்கு அட்வான்ஸா தந்தது 9 lakhs, என்னுடைய எக்ஸ்பென்ஸ் கமிஷன் எக்ஸ்பென்ஸ் 1 lakh. அப்ப எனக்கு 10 lakhs முடிஞ்சிருச்சு. அண்ட் பேங்க்குக்கு என்னது, 9 lakhs எனக்கு அட்வான்ஸ் தந்தா 10 lakhs அப்புறமா கிடைச்சு. ஸோ 1 lakh யாருக்கு பெனிஃபிட், பேங்க்குக்கு பெனிஃபிட். இது அந்த 7 months அட்வான்ஸா எனக்கு தந்தனால பேங்க்குடைய ப்ராஃபிட். ஸோ இதுதான், இந்த கான்செப்ட் பேர் தான் டிஸ்கவுண்டிங் கான்செப்ட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிக்கும்போது நீங்க பாப்பீங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து பில்ஸை டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஓகே, அது ஒரு சர்வீஸ். வேற என்னன்னா, பேங்க்ஸ் அலோ ஓவர் டிராஃப்ட் டு இட்ஸ் குட் கஸ்டமர்ஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேங்க் பேலன்ஸ், நான் ஒரு குட் கஸ்டமர்னா எனக்கு பேங்க்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் 10,000 இருக்கும், இன்னொரு நாள் 1 லட்சம் இருக்கும், இன்னொரு நாள் 2 லட்சம் அப்படின்னு என்ன பேங்க்ல எப்பவுமே நல்ல டிரான்சாக்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஓகே, பட் இன்னைக்கு டேட்ல எனக்கு பேங்க்ல வந்து 10,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, 10,000 ரூபாய் தான் இருக்குது. பட் எனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
அர்ஜென்ட்டா ஒரு ஆளுக்கு 1,00,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப நான் பேங்க் போய் கேட்கிறேன், பேங்க் எனக்கு வந்து நான் உங்களுடைய ஒரு குட் கஸ்டமர். ஏன்னா நிறைய டெபாசிட்ஸ் வச்சிருக்கேன், ஃப்ரீக்வெண்டா நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆனா எனக்கு இன்னைக்கு பேலன்ஸ் கம்மியா இருக்கு, 1,00,000 ரூபாய் அர்ஜென்ட்டா பே பண்ணணும்னு நான் சொல்றேன். அப்ப பேங்க் என்னுடைய கிரெடிபிலிட்டியை பார்த்துக்காம நீங்க நல்ல கஸ்டமர் தான், ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,00,000 rupees வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு பேங்க் வந்து அப்ரூவ் பண்றாங்க. பேங்க் இஸ் அப்ரூவிங். அப்ப நான் என்ன பண்றேன், சார் அப்ப எனக்கு அக்கௌண்ட்ல 10,000 தானே இருக்கு, பரவாயில்ல, நீங்க அதிகமா கூட எடுத்துக்கலாம். ஸோ அதான் ஓவர் ட்ரான். ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன்னா ஐ ஹவ் மேட் 1,00,000 பேமெண்ட். என் அக்கௌண்ட்ல இல்ல, ஆனா ஐ கேன் மேக். ஏன்னா பேங்க் ஹஸ் கிவன் மீ த ரைட் டு டூ தட். ஓகே, ஸோ இப்போ 1,00,000 பே பண்ணும்போது எனக்கு பேங்க் பேலன்ஸ் ஆக்சுவலி எவ்வளவு இருக்கும், 90,000 டெபிட் பேலன்ஸ். ஏன் டெபிட் பேலன்ஸ், ஆல்ரெடி இருந்தது 10,000, நான் பேமெண்ட் அது கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, அண்ட் நான் பேமெண்ட் பண்ணது 1,00,000, அது டெபிட் பேலன்ஸ். ஓகே, அண்ட் 10,000 கிரெடிட் மைனஸ் 1,00,000 டெபிட், அப்போ எவ்வளோ ஆச்சு, 90,000 டெபிட் பேலன்ஸ் ஆச்சு. இந்த 90,000 தான் ஓவர் ட்ரான் பேலன்ஸ். மை அக்கௌண்ட் இஸ் ஓவர் ட்ரான் பை 90,000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஓவர் டிராஃப்ட் சர்வீசஸும் யார் தரது, பேங்க் தராங்க. அண்ட் பேங்க் கலெக்ட்ஸ் டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஆன் அவர் பிஹாஃப். பேங்க் வந்து ஆக்சுவலி பேங்க் இஸ் டூயிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். அப்படின்னா பேங்க்ஸ் நமக்கு பதிலாக ஷேர்ஸ் வாங்குறது, ஷேர்ஸ் விற்கிறது, இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குறது, டிபெஞ்சர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் யார் டீல் பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸ் டீல் பண்ணுவா. அந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸை கூட பேங்க் வந்து கலெக்ட் பண்ணுவோம் நமக்கு பிஹாஃபா. ஓகேவா? இந்த சர்வீஸ் பண்றா. அண்ட் ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா, பேங்க்ஸ் மேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்றாங்களோ அது மாதிரி பேங்க்ஸ் கேன் மேக் பேமெண்ட் ஆன் அவர் பிஹாஃப் பேஸ்ட் ஆன் தி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை த கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். வருஷம் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் 50,000 ரூபாய் பே பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஒரு டியூ டேட் இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டியூ டேட்ல ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். அப்ப நம்ம பேங்க்ல என்ன சொல்லுவோம், பேங்க்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இப்போ 28th February 2025, 26, 27 அப்படி ஒரு வருஷமும் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க லைஃப் இன்சூரன்ஸுக்காக 50,000 ரூபாய் டெபிட் பண்ணுங்க அப்படின்னு நான் பெர்மிஷன் கொடுப்பேன். அதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யாருக்கு, பேங்க்குக்கு. ஸோ பேங்க் என்ன பண்ணுவான்னா அந்தந்த டியூ டேட் வரும்போது நம்மகிட்ட கேட்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவான், அந்த பேமெண்ட் பண்ணிடுவான். ஸோ இதுதான் பேங்க் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். அது மாதிரி இன்சூரன்ஸ் பேமெண்ட், ரெண்ட், லோன், இஎம்ஐ நம்ம கட்ட மாட்டோம், அவனா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்பான். சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது உண்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா, அதுதான் நம்ம இப்போ இ மேண்டேட் அல்லது ஆட்டோ பே அப்படிங்கிற வார்த்தைகள்ல யூஸ் பண்றோம். ஸோ இந்த சர்வீசஸ் கூட யாரு பண்றா, பேங்க் பண்றாங்க. ஓகே, அண்ட் இது பார்த்துட்டோம். அண்ட் இன் அடிஷன் டு ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ். ரெமிட்டன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நமக்கு வேற ஒரு ஆளுக்கு வேற ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் பேங்க்ஸ் நெஃப்ட் மூலமாகவும் ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் இது மூலமா பேமெண்ட் பண்றோம். அண்ட் ஃபாரினுக்கு கூட நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது எல்லாமே அட் வெரி லோ காஸ்ட்ல பண்ணலாம். அண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சி, டிராவலர்ஸ் செக், இந்த சர்வீசஸ் கூட பேங்க்ஸ் பண்றாங்க. ஓகே, சரி சார், பேங்கை பத்தி நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பார்த்துட்டோம். பேங்க் முதல் வார்த்தை பேங்க் பார்த்துட்டோம். ரெண்டாவது வார்த்தை என்னது, ரிகன்சிலியேஷன். சார் ரிகன்சிலியேஷன் என்ன சார், ரிகன்சிலியேஷன் என்னது? ஓகே, ரிகன்சிலியேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? என்னன்னா, நம்ம வந்து ஒரு துணி கடை வச்சிருக்கோம். ஓகே, அந்த துணி கடையில நமக்கு ஷர்ட்ஸ் வருது. ஓகேவா? ஷர்ட்ஸ் வருது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஷர்ட்ஸை வந்து ஒரு வெண்டார் எனக்கு தாரேன். வெண்டார்னு என்னோட சப்ளையர் எனக்கு தாரேன் ஷர்ட்ஸ். அந்த சப்ளையர்க்கு நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, நீ தரக்கூடிய எல்லா குவான்டிட்டி ஆஃப் ஷர்ட்ஸுக்கும் நீ என்ன பண்ணணும், ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் த மந்த் எவ்வளவு ஷர்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு எனக்கு ஒரு கணக்கு தரணும்னு நான் யார்கிட்ட சொல்றேன், என்னுடைய சப்ளையர் அல்லது வெண்டார்கிட்ட சொல்றேன். ஓகே, அண்ட் எனக்கு அந்த வெண்டாருக்கு மேல முழு நம்பிக்கை கிடையாது. ஸோ இன் அடிஷன் டு தேட் நான் ஒரு கிராஸ் செக் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்னா என்னுடைய எம்ப்ளாயிட்டே சொல்றேன், இங்க பாரு, அவரு வந்து ஷர்ட் தருவாரு, நீ அதை எடுத்து என்னுடைய கடையில வைக்கிற, எவ்வளவு ஷர்ட் நீ எடுத்து வைக்கிறங்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும், அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் கணக்கு கொடுக்கணும்னு நான் என்னுடைய எம்ப்ளாயிட்ட சொன்னாச்சு. ஓகே, இப்ப என்னுடைய வெண்டாரு மாசம் குவான்டிட்டியை கொண்டு தாராரு, என்கிட்ட ரிப்போர்ட் தராரு. ஓகேவா? இப்ப மாச கடைசி வந்தாச்சு, நான் என்னுடைய வெண்டார் கேட்கறேன், இந்த மந்த் எவ்வளவு நீங்க ஷர்ட் சப்ளை பண்ணிருக்கீங்க? அப்ப அவர் சொல்றாரு 1 lakh குவான்டிட்டி நாங்க சப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு.
ஓகே சரி 1 lakh குவான்டிட்டி ஓகே ஃபைன். இப்போ என்னோட எம்ப்ளாயிட்ட போய் நான் கேட்குறேன், எம்ப்ளாயி இங்க வா, எவ்வளவு ஷர்ட்ஸ் நாங்க வந்து இங்க வந்துருக்கு உள்ள நீ எடுத்து வச்சிருக்கேன். அப்போ அவன் சொல்றான் 80,000 குவான்டிட்டி. அப்போ இதுல ஒரு மிஸ் மேட்ச் இருக்குது. வெண்டார் சொல்றான் 1 லேக்னு, எம்ப்ளாயி சொல்றான் 80,000. அப்ப இந்த ரெண்டுக்கு ஆக்சுவலி மேட்ச் ஆகணும், பட் என்ன ஆகுது, மிஸ் மேட்ச் ஆகுது. எதனால மிஸ் மேட்ச் ஆகுது? இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். இந்த வெண்டார் வந்து எனக்கு தந்தது மாதிரி கணக்கு காட்டிட்டு வேற ஒரு ஆளு கொடுத்துருக்கலாம், இல்ல எம்ப்ளாயி அதை வாங்கிட்டு அவன் வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சு, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து எம்ப்ளாயிட்ட கேட்கறேன், 2 பேர்ட்டு ரிப்போர்ட் கேட்கறேன், ஒரு நாள் என்ன வந்தது அப்படிங்கிறது. அப்போ பார்த்தா கடைசி நாள்ல உள்ள டிரான்சாக்ஷனை எம்ப்ளாயி எழுத மறந்துட்டான். ஸோ இதான் ரீசன், நான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்டேட், இப்போ இதுதான் என்ன, அதாவது இதுதான் ரெக்கன்சிலேஷன். ரெண்டு விஷயத்தை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கறதா என்னது ரெக்கன்சிலேஷன். அப்போ ரெக்கன்சிலேஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ரெக்கன்சிலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேட்டிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சோர்ஸ் by matching all the facts and figures and bringing them in line with each other. அதாவது ரெக்கன்சிலேஷன்னா அந்த டிஃபரன்சஸ், இந்த 1,00,000க்கும் இந்த 80,000க்கும் என்ன இருக்கு டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். எப்படி? பை மேட்சிங் த ஆல் த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இப்போ என்ன ஃபேக்ட், ஒரு கடைசி வந்தக்கூடிய ஒரு ஸ்டாக்கை அவன் ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டான், அதனால தான் டிஃபரன்ஸ். ஸோ அண்ட் அந்த டிஃபரன்ஸ்னால ரெண்டையுமே ஒரே லைன்ல கொண்டு வரதா என்னது ரெக்கன்சிலியேஷன். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் என்னது ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கவுண்ட் ஆஸ் பர் எக்ஸ், எக்ஸோட கவுண்ட் எவ்வளவு 1 lakh. ஓகேவா? இசட் என்னோட எம்ப்ளாயோட கவுண்ட் 80,000. இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா 20,000. அது என்னது மிஸ்டு குவான்டிட்டி பை மை எம்ப்ளாயி 20,000. அப்போ அந்த 1 lakhல இருந்து இந்த 20,000 மைனஸ் பண்ணும்போது என்ன வந்துடும், என்னோட எம்ப்ளாயி கொடுத்த குவான்டிட்டி வரும். இதுதான் என்னது ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். ஸோ ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க? இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஓகே. எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ப்ராக்டிக்கலி நாங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம்னா ஜிஎஸ்டி ஆர் 1 ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜிஎஸ்டி எந்த ரெண்டு விஷயத்த நம்ம மேட்ச் பண்ணாலும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ரெக்கன்சிலியேஷன் சொல்லுவோம். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் என்னது ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஜிஎஸ்டி சார், ஜிஎஸ்டி ஆர் 1ன்னா சேல்ஸ் ஆஸ் பர் புக்ஸும் சேல்ஸ் ஆஸ் பர் ஜிஎஸ்டியும் நாங்கள் மேட்ச் பண்றது. ஏன்னா புக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ற புக்ஸ் பிரகாரம் தான் எங்க ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாவது மிஸ் மேட்ச், ஒருவேளை நம்ம புக்ஸில் ஒரு சேல் போட்டிருப்போம், அதை அங்கே போடாம விட்டுருப்போம், ஒரு கிரெடிட் நோட் போட்டிருப்போம், ஜிஎஸ்டியில் காட்ட மாட்டோம், அப்படி பல டிஃபரன்சஸ் வரும். ஸோ அது நம்ம ஆஃபீஸில் ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம். நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகும்போது கண்டிப்பாக பண்ணுவீங்க. அண்ட் டிடிஎஸ் ரெக்கன்சிலியேஷன், டிடிஎஸ் டிடக்ஷன் ஆஸ் பர் புக்ஸும் அதை வந்து ஃபைல் பண்ண ரிட்டர்ன்லையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற டிடிஎஸ் ரெக்கன்சிலேஷன் பண்ணும். 2A ரெக்கன்சிலேஷன், 2Aனா இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆஸ் பர் புக்ஸும் ஆஸ் பர் போர்ட்டெல்லாம் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய ரெக்கன்சிலேஷன். ஸோ நம்ம இப்போ டாபிக் உள்ள வரும், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி பேங்குக்கு, அதாவது பிஆர்எஸ் பேங்குக்குன்னா பேங்குக்கு பண்ணக்கூடிய ரெக்கன்சிலேஷன் என்னது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். சார் இதுல என்னென்ன நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் which reconciles, அதாவது which matches the bank balance as per cash book with the bank balance as per passbook by showing all the cause of differences. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது ஆஸ் எ பிசினஸ் மேன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், கரெக்ட் தானே? அதில் நம்ம பேங்க் புக் மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது அந்த பேங்க் புக் தான் இங்க என்ன சொல்றான் அப்படின்னா பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்னு சொல்றாங்க. ஸோ கேஷ் புக்னு சொல்றது நம்ம மெயின்டைன் பண்ற கேஷ் லெஜர் ஆனா இல்ல, அது வந்து பேங்க் லெஜர். ஓகேவா? நம்ம மெயின்டைன் பண்ற பேங்க் அக்கௌண்ட் லெஜர். அந்த லெஜருக்கும் பேங்க் நமக்காக ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவான் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது பாஸ்புக் லெஜர். அப்ப அந்த பாஸ்புக்குக்கும் நம்ம மெயின்டைன் பண்ற கேஷ் புக்கும் ஆக்சுவலி பேலன்ஸ் சேமா இருக்கணும். இப்ப எனக்கு அக்கௌண்ட்ல என்னோட புக்ஸ்ல டேலியில நான் வந்து பேங்க் பேலன்ஸ் 1 லேக்னா அதே பேலன்ஸ் தான் எங்க இருக்கணும், என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். அதுல சிலப்ப டிஃபரன்சஸ் வரும். ஓகேவா? அந்த அந்த டிஃபரன்ஸை டேலி பண்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் என்னது பிஆர்எஸ். ஓகேவா? ஸோ அப்புறம் இதான் நம்ம ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுவோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் என்னது கேஷ் புக். கேஷ் புக் வந்து சிம்பிள் காலம் கேஷ் புக், 2 காலம் 3 காலம் பெட்டி கேஷ் புக், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். இதுல நம்ம கேஷ் புக்னு சொல்றது, அதாவது
எப்பவுமே கொஸ்டின்ல என்ன வரும்னா பேலன்ஸ் as per கேஷ் புக் தான் வரும். கேஷ் புக்னா அது வந்து கேஷ் லெஜர் கிடையாது, அது பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக். அதாவது ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல டேட்டு, ரிசீட்ஸ், லெஜர் ஃபோலியோ, டிஸ்கவுண்ட், கேஷ், பேங்க் இந்த மாதிரி இருக்கும். இதுல நம்ம கேஷ் புக்னு சொல்றது பிஆர்எஸ்ல எப்பவுமே என்னது பேங்க் பேலன்ஸ், பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக். ஓகேவா? ஸோ அது எப்பவுமே மறந்துடக்கூடாது. கேஷ்ன்னு சொல்லும் போது கேஷ் கிடையாது, அது பேங்க் காலம் ஆஃப் கேஷ். அதே மாதிரி பாஸ்புக்னா ஆக்சுவலி நம்ம எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோமோ பேங்க்குக்கு பேர்ல, அதே மாதிரி பேங்க் என்ன பண்ணுவா, நம்ம பேர்ல ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, நம்ம பேர்ல ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த லெஜரோட ஒரு காப்பி தான் என்னது பாஸ்புக். அதாவது பேங்க் பாஸ்புக் இஸ் மியர்லி ஏ காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் பேங்க். பேங்கோட புக்ஸ்ல நம்ம லெஜரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதோடைய ஒரு காப்பி தான் என்னது பேங்க் பாஸ்புக். ஓகேவா? சரி. அண்ட் ஆல் பிசினஸஸ் ஷுட் obtain a certificate from the bank duly stamped and signed showing the balance at the end of financial year. என்னன்னா ஃபைனான்சியல் இயர் எண்டில் நம்ம ஆடிட் பர்பஸுகளில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்க மாட்டோம், பேங்க் சர்டிஃபிகேட் கூட கேட்போம். அதை வந்து பேங்க் மேனேஜர் வந்து சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு, பேலன்ஸ் ஆஸ் பர் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம மட்டும் நடிச்சுட்டு தான் நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டையும் ரிலை பண்ணும். ஓகேவா? ஸோ பாஸ்புக்கோட ஃபார்மேட், பாஸ்புக் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பாஸ்புக் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது வந்து பேங்கோட லெஜர், பேங்க் மெயின்டைன் பண்ணக்கூடிய பிரின்ஸ், என்னோட பிரின்ஸ் என்டர்பிரைசஸ் இன் அக்கௌண்ட் வித் கனரா பேங்க். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு கனரா பேங்க் எப்படி புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா பிரின்ஸ் என்டர்பிரைஸ் இன் அக்கௌண்ட் வித் கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? அண்ட் பாஸ்புக்கோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். இதுவும் ஒரு லெஜர் பேலன்ஸ் தான், இது ஒரு லெஜர் அக்கௌண்ட் தான். நம்ம இங்க பார்த்தது டி ஷேப்டு லெஜர், இது ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேட். எப்படி டேட் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ரிசீட்ஸ் அதுதான் பர்டிகுலர்ஸ். ஓகே, செக் நம்பர் இங்கேயும் இருக்குது, லெஜர் ஃபோலியோ அதான் செக் நம்பர். ஓகே, அண்ட் இங்க வந்து வித்ட்ராவல், டெபாசிட், பேலன்ஸ். ஸோ பேங்க்ஸுக்கு வித்ட்ராவல்ங்கிறது டெபிட் சைடு, அதாவது டெபிட் பேலன்ஸ், டெபாசிட்ங்கிறது கிரெடிட் பேலன்ஸ். அண்ட் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது டெபிட் இருக்கா கிரெடிட் இருக்கா, அதான் என்னது பேலன்ஸ். ஓகேவா? சரி, ஒரு பிஆர்எஸ்க்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஓகேவா? என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் பாஸ்புக். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் என்னவா இருக்கு, கரெக்டா இருக்கு. எவ்வளவு, 1 lakh. செக் அதை வந்து நம்ம இதுல லெஜர்ல போட்டுரும். ஓகேவா? லெஜர்ல ஸோ வந்து 1/3, இது வந்து 1/3/2025 இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இது வந்து கேஷ் புக். நம் கேஷ் புக்னா என்னது ஆக்சுவலா, இது பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக். டு பேலன்ஸ் brought down, அமௌண்ட் எவ்வளவு 1 lakh. என்ன டேட்ல 1/3/25. ஓகே தானே? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் as per கேஷ் புக்னா பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் as per பாஸ்புக். அப்போ பாஸ்புக்கே வரைஞ்சிடும். ஓகே, ஸோ பிரின்ஸ் என்டர்பிரைசஸ் இன் அக்கவுண்ட் வித் கனரா பேங்க். ஸோ இதில் டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, ஓகே, செக் நம்பர், அதாவது லெஜர் ஃபோலியோ இல்லை சாரி, செக், வித்ட்ராவல் என்னது டெபிட், டெபாசிட் கிரெடிட் அண்ட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ 1/3/25ல 2 பேலன்ஸ், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு, ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakh. ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ 5/3க்கு செக் ரிசீவ்டு ஃப்ரம் கிருஷ்ணா ₹50,000. ஓகேவா? அப்போ 5/3, அப்போ இதுல நம்ம கேஷ் புக்ல 5/3/2025 கிருஷ்ணாட்ட இருந்து ஒரு செக் வந்திருக்கு. அப்ப நம்ம கேஷ் புக்ல என்ன பண்ணுவோம், அதை டெபிட் பண்ணுவோம். அப்ப டு கிருஷ்ணா அக்கௌண்ட், அதுக்கு ஜர்னல் என்ட்ரி தெரியும் இல்லையா, கேஷ், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கிருஷ்ணா அக்கௌண்ட், அதான் நம்ம போஸ்ட் பண்றோம் இங்க பேங்க் அக்கௌண்ட்ல, அதாவது டு கிருஷ்ணா. ஓகேவா? எவ்வளவு 50,000. ஓகே, அண்ட் இந்த 5/3க்கு வந்த செக் வந்து என்னைக்கு பேங்க்ல கிரெடிட் ஆச்சுது 8/3. ஓகே, அப்ப 8
3/25க்கு by clearing கிருஷ்ணா. ஓகே, செக் நம்பர் போட்டுருவாங்க. அண்ட் நம்ம வித்ட்ராவல் சைடு வருமா டெபாசிட் சைடு வருமா? இது டெபாசிட் சைடு வரும். ஏன்? பேங்குக்குள்ள பணம் வருது. ஓகே, 50,000 அண்ட் அதோடைய டோட்டல் பேலன்ஸ் 1,50,000. ஓகே, ஸோ இது ஏன் சார் இந்த டேட் டிஃபரன்ஸ் இருக்குது? இதுல 5ஆம் தேதி நமக்கு செக் கிடைக்குது, ஆனா பேங்க்ல 8ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகுது அப்படின்னா, செக் வந்து கிளியர் ஆகுறதுக்கு யூஸ்வலி இட் டேக்ஸ் டைம். ஏன்னா 5ஆம் தேதி நம்ம ஒரு செக்கை வந்து வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த செக்கை கொண்டு பேங்க்ல கொடுத்தா பேங்க் வந்து அதை அவனோட அக்கௌண்ட்ல கொடுத்து கிளியர் பண்ணி கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 days ஆகும். அதனாலதான் என்னது இந்த டேட் டிஃபரன்ஸ் இருக்கு. 5ஆம் தேதி என்னதான் செக் நமக்கு கிடைச்சாலும் அது கிளியர் ஆகி பேங்க்ல கிரெடிட் ஆகிறதுக்கு 8ஆம் தேதி. அதனால நம்ம 8ஆம் தேதி தான் என்ட்ரி போடுவோமானா கிடையாது. செக் என்னைக்கு கையில கிடைச்சது அன்னைக்கே நம்ம புக்ஸ்ல என்ட்ரி போட்டுரும். ஓகேவா? அதனாலதான் இந்த டேட் டிஃபரன்ஸ் வரக்கூடியது. ஓகே, அடுத்தது 30th செப்டம்பர்ல 30th மார்ச்ல செக் இஷ்யூ டு வருண் வந்து 40,000. அப்படின்னு என்னது? வருணுக்கு நம்ம 40,000 ருபீஸ்க்கான செக் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 30/3/25 அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? பை வருண் அப்படின்னு எவ்வளவு அமௌண்ட்? 40,000 செக் கொடுத்துட்டோம். கொடுத்த அன்னைக்கே நம்ம என்ன போடணும்? புக்ஸ்ல என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ அப்போ 1,50,000 மைனஸ் 40,000, அப்போ 31st மார்ச் வந்து ஓகே ஃபைன். ஸோ நம்மளுடைய கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு? 1,10,000. ஸோ இந்த 1,10,000 தான் நம்ம பாஸ்புக்கோட க்ளோசிங் பேலன்ஸா இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த வருணுக்கு கொடுத்த செக்கு நம்ம 30/3 அன்னைக்கு கொடுத்தோம், கரெக்டா? ஆனா அது பேங்க்ல இருந்து என்னைக்கு பேமெண்ட் ஆச்சுது அப்படின்னா 2/4/2025. அப்போ 2/4/25 அடுத்த மாசம். ஓகே, அப்போ 31st மார்ச் 2025 க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1,50,000. புரிஞ்சது இல்லையா? ஸோ பேங்கோட க்ளோசிங் 1,10,000, பேங்கோட க்ளோசிங் 1,50,000, நம்ம புக்ஸோட க்ளோசிங் அதாவது கேஷ் புக்கோட க்ளோசிங் 1 lakh. இந்த ரெண்டுக்கு என்னது இருக்கு? ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கான ரீசன் நம்ம கண்டுபிடிச்சோமா? எஸ். என்னது? வருணுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செக்கு நம்ம புக்ஸ்ல என்ட்ரியை போட்டுட்டோம், பட் இன்னும் கிளியர் ஆகல. ஓகே, அதாவது செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். அதுதான் அதோடைய ரீசன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். என்னது? பேலன்ஸ் ஆஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட்? 1,10,000. பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எவ்வளவு? 1,50,000. ஓகே, இதுக்கு ரீசன் என்னது? செக் issued but not presented for payment. எவ்வளவு ரூபாய்? 40,000 rupees. அப்ப இந்த 1,10,000 இந்த 40,000 ஆட் பண்ணா we will get passbook balance. ஸோ இதுதான் என்னது? ஒரு சிம்பிளான பிஆர்எஸ், பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே சார், எல்லாமே ஃபைன் பிஆர்எஸ், பட் எதுக்காக பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்? வை வி நீட் டு ப்ரிப்பேர் பிஆர்எஸ் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் வேர்ல்டுல லார்ஜ் நம்பர் ஆஃப் கார்பரேட் ஃப்ராட்ஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் மேனிப்புலேட்டிங் த என்ட்ரிஸ் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அவர் கேஷ் புக். ஸோ கேஷ் புக்ல உள்ள என்ட்ரிஸையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள என்ட்ரிஸையும் சேஞ்ச் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி நிறைய கார்பரேட் ஃப்ராட்ஸ் நடக்குது. ஸோ இந்த கார்பரேட் ஃப்ராட்ஸ்னால பேலன்ஸ் ஷீட்டோட வேல்யூஸ் வந்து it will not give the complete figures. So இந்த ஒரு ரீசனுக்காக தான் BRS forms an integral part of internal control maintained by the management. ஒரு BRS அவங்க ஒரு இன்டர்னல் செக், ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை தான் பார்க்குறாங்க. நீங்களே நாளை ஆர்டிகல்ஸ் போகும்போது ஒரு இன்டர்னல் ஆடிட் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் செக் த BRS, physical cash verification and BRS தான் நீங்க முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஆடிட்டோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. ஓகே, அண்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் பிஆர்எஸ் அப்படின்னா, இன்டென்ஷனல் அண்ட் அன்இன்டென்ஷனல் எரர்ஸ் கமிட்டட் பை கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் வில் பி brought out.
ஏதாவது கேஷ் புக்லயோ இல்ல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாஸ்புக்லயோ என்ன எரர் இருந்தாலும் அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலுமே we can bring that into picture. ஓகே. அண்ட் ரெண்டாவது என்னன்னா இது முக்கியமான விஷயம், undue delay in clearance அப்படின்னா ஒரு செக் வந்து இன்னைக்கு டேட் போட்டு நம்ம ஒரு கஸ்டமருக்கோ இல்ல ஒரு சப்ளையருக்கோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செக் இஸ் வேலிட் ஃபார் எத்தனை நாள்? இட்ஸ் வேலிட் ஃபார் 3 months. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செக் டேட் போட்டு செக் கொடுத்தனா 3 months தான் வேலிட். அதுக்கு உள்ளாடி அவங்க என்ன பண்ணணும்? அதை டெபாசிட் பண்ணணும் இல்ல ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ 2 மாசம் 3 மாசமா ஒரு செக் டிலே ஆயிட்டே வருதுன்னா we can inform the சப்ளையர், இந்த மாதிரி நான் செக் கொடுத்து நீங்க இன்னும் ப்ரெசென்ட் பண்ணல, சீக்கிரமா ப்ரெசென்ட் பண்ணுங்க, நம்ம ரிமைண்டர் கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த செக் இல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸ்பயர் ஆச்சுன்னா திரும்ப வாங்கிட்டு we can issue a new check. ஸோ undue delay in clearance வந்து பிஆர்எஸ் பண்ணும்போது we can check that. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா டிஸ்கரேஜஸ் அக்கௌண்டன்ட் ஆஃப் பேங்க் ஃப்ரம் எம்பெசில்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஷை கொடுக்குறோம் பேங்க்ல போயிட்டு இதை டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு, அவன் வந்து ஒரு வாரமா வச்சிருக்கான். இது எங்க நடந்தது ஆக்சுவலி நம்ம துல்கர் சல்மான் நடிச்ச லக்கி பாஸ்கர்ல. ஓகே, அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பேங்க் பர்சன் வந்து கேஷை எம்பெசில் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து பிஆர்எஸ் பண்ணும்போது குறையும். அதை நம்ம செக் பண்ணலாம், இன்னைக்கு போட்ட டெபிட் என்னைக்கு அது வந்திருக்குங்கிறத செக் பண்ணலாம். ஓகே. அண்ட் தென் ஹெல்ப்ஸ் அக்கௌண்டிங் இன் ஆஃப் ஆல் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் இன்கர்ட் பை த கம்பெனி டியூரிங் பர்டிகுலர் ஃபைனான்சியல். இந்த பிஆர்எஸ் பண்ணும்போது தான் நம்ம பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போட்டு எடுப்போம், நம்மளுடைய புக்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ பாஸ்புக்ல நிறைய என்ட்ரிஸ் வராம இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், பேங்க் சார்ஜஸ், டிவிடெண்ட் கலெக்டட், இன்ட்ரெஸ்ட் இன்கம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அக்கௌண்டன்டா நம்ம புக்ஸ்ல அது தெரியாது. பட் பாஸ்புக் இல்ல என்ட்ரி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அந்த என்ட்ரிஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்றதுக்கு பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பேங்க் ரெகன்சிலேஷன், பேங்க் என்னன்னு பார்த்தோம், ரெகன்சிலேஷன் ரெண்டாவது வார்த்தை ரெகன்சிலேஷன் என்னன்னு பார்த்தோம், அதோடைய ஸ்டேட்மெண்ட் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னா பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் உள்ள டிஃபரன்ஸை சார்ட் அவுட் பண்றதா பிஆர்எஸ். அண்ட் தென் ஒரு சம் பார்த்தோம், ஒரு சிம்பிளான சம், எதுக்காக பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றோம்னு பார்த்தோம். இப்போ ரீசன் ஃபார் டிஃபரன்ஸ், பிஆர்எஸ்ல எதனால எல்லாம் டிஃபரன்சஸ் வரலாம் அப்படின்னா அந்த டிஃபரன்சஸ் நம்ம மூணா பிரிச்சிருக்கோம். டைமிங் டிஃபரன்ஸ், டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஸ், எரர். டைமிங், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் எரர். ஸோ டைமிங் அப்படின்னா என்னன்னா, டைமிங் தான் நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தது. என்னது? செக் வந்து 30/3க்கு நம்ம கொடுத்தோம், பட் அது கிளியர் ஆனது 2 நாள். தேர் இஸ் a டைமிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ இந்த ரீசன்னால நமக்கு ஒரு பிஆர்எஸ் ஐட்டம் உருவாகலாம். ஓகே, அதான் என்னது? செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். நம்ம ஒரு செக் கொடுத்தோம், பட் அதை அவன் இன்னும் பேங்க்ல கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணல, இதனால டிஃபரன்ஸ் பண்ணலாம் பிஆர்எஸ் ஐட்டம். ரெண்டாவது என்ன? செக் டெபாசிட்டட் வித் பேங்க் பட் நாட் கிளியர்ட். அப்படின்னா என்னது? நம்ம வந்து கஸ்டமர் தந்த செக்கை பேங்க்ல கொடுத்துட்டோம், ஆனா பேங்க் இன்னும் அதை கிளியர் பண்ணி தரல, டைமிங் டிஃபரன்ஸ். இந்த ரீசன்னால பிஆர்எஸ் ஐட்டம் உருவாகலாம். ஓகே. அண்ட் வேற என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அலோட் பை பேங்க், இது டிரான்சாக்ஷன். அப்படின்னா பாஸ்புக்ல இந்த ரெண்டு ஐட்டமுமே இப்போ செக் இஷ்யூடுனா செக்கை நம்ம எப்போ கொடுக்குறோமோ அன்னைக்கே நம்ம புக்ஸ்ல என்ட்ரி போட்டுருவோம், அதனாலதான் டிஃபரன்ஸே வருது. ஓகே. அதே மாதிரி செக் டெபாசிட்டோட என்னைக்கு செக் கலெக்ட் பண்ணமோ அன்னைக்கே நம்ம புக்ஸ்ல என்ட்ரி போட்டுருவோம், பேங்க்ல தான் லேட்டா கிரெடிட் ஆகும். ஓகே, டைமிங் டிஃபரன்ஸ். அது மாதிரி டிரான்சாக்ஷன் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அலோட் பை பேங்க். அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றோம், அந்த பேலன்ஸுக்கு பேங்க் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் போடுறோம், அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு தெரியாது, நம்ம அதை கணக்கு வச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ நமக்கு எப்பதான் தெரியும்? பாஸ்புக்ல என்ட்ரி போட்டு வாங்கும் போது தான் நமக்கு அது தெரியும். ஓகே. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் அலோடு பை பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போடும்போது தான் தெரியும்னா அப்போ கேஷ் புக்ல இருக்காது, பாஸ்புக்ல இருக்கும். ஸோ இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம், ரெண்டு மேட்ச் ஆகாம இருக்கும்போது இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். ஓகே. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்டு பை பேங்க். நம்ம ஏதாவது ஓவர் டிராஃப்ட் எடுத்திருந்தோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணோம், அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பாஸ்புக் என்ட்ரி போடும்போது தான் தெரியும். ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க், நம்ம பிஹாஃப்ல அவன் வந்து டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்றான்னா அது பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும், பட் நமக்கு தெரியாது, பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போடும்போது தான் நமக்கு அது தெரியும். அண்ட் டைரக்ட் பேமெண்ட்ஸ் மேட் பை பேங்க், டைரக்ட் பேமெண்ட்ஸ் பை பேங்க் அப்படின்னா அதை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட், ரெண்டல், இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், நமக்கு பதிலாக பேங்க் பே பண்ணுவோம். ஸோ நம்ம அதை அக்கௌண்ட் பண்ண சிலப்போ மறந்துடும், அது எப்போ தெரியும்? பாஸ்புக்ல என்ட்ரி போட்டு வரும்போது ஓகே இது நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கான இன்சூரன்ஸ் பேமெண்ட் நமக்கு
தெரியும். ஓகே. அண்ட் டைரக்ட் பேமெண்ட்ஸ் பை கஸ்டமர்ஸ் இன்டு அவர் அக்கௌண்ட் அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணலாம், டைரக்டா நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போடலாம். நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டான். ஓகே, பட் டைரக்டா நம்ம அக்கௌண்ட்ல போடுவோம். அது நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம பாஸ்புக் என்ட்ரியை போடும் போது தான் நமக்கு தெரியும். நம்ம புக்ஸ்ல இருக்காது, பேங்க்ல இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஸ் இன் பிஆர்எஸ். அண்ட் டிஸ்கவுண்டர் ஆஃப் பில் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பில், அதாவது ஒரு பில்ல வந்து பில்லுன்னா என்னது, ஒரு செக்கை பேங்க்கு கொடுத்தோம், ஒரு போஸ்ட் டேட்டட் செக்கை பேங்க்கு கொடுத்து இன்னைக்கே நம்ம பணத்தை வாங்கிட்டோம் டிஸ்கவுண்ட் பண்ணி. ஸோ நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அங்க இங்க இதுதான் டிஸ்கவுண்டிங் ப்ராமிசரி நோட்ஸ். ஓகே, நம்ம ஒரு செக்கை வாங்கணும், அந்த செக் போஸ்ட் டேட்டட் செக், பட் இன்னைக்கே பணம் வேணும், பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். ஓகே, பட் என்ன விஷயம்னா இந்த செக் வந்து அந்த டேட் அன்னைக்கு பேங்க் டைரக்டா கஸ்டமர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குவான். பட் ஒருவேளை அந்த டேட்ல அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா இந்த செக் என்ன ஆயிரும், டிஸ்ஆனர் ஆயிரும். ஸோ அதான் என்னது, டிஸ்கவுண்டட் பில் டிஸ்ஆனர்ட், டிஸ்கவுண்டட் பில் டிஸ்கவுண்டட் வித் பேங்க் வந்து டிஸ்ஆனர் ஆகுது அப்படின்னா இதுவும் ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். இது நமக்கு தெரியுமானா தெரியாது, அந்த மந்தோட டிரான்சாக்ஷன் என்ட்ரியை பாஸ்புக்ல போடும்போது தான் நமக்கு தெரியும். அண்ட் பில் கலெக்டட் பை பேங்க் ஆன் அவர் பிஹாஃப். நம்ம ஒரு கஸ்டமர் சொல்றோம் செக் கொடு அப்படின்னு, அது செக் சொல்றேன் நான் டைரக்டா பேங்க்கு கொடுத்துருவேன். ஸோ செக் கலெக்டட் பை த பேங்க் ஆன் அவர் பிஹாஃப். இதனால தான் என்னது, இதனால கூட பிஆர்எஸ் வரும். நெக்ஸ்ட் எரர்ஸ். என்னென்ன எரர்ஸ்னால பிஆர்எஸ் ஐட்டம் வருமானா, எஸ், எரர் ஆஃப் பிரின்சிபல், எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், இந்த எரர்ஸ்னால கூட டிஃபரன்ஸ் வரலாம் பாஸ்புக்கும் கேஷ் புக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஆர் காசஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம நேரா சம்ஸுக்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா சம் போடும்போது, ஒரு பிஆர்எஸ் சம் போடும்போது நம்ம மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகே, ரூட், பிரசன்டேஷன், மெத்தட். ஓகேவா? பிஆர்எஸ் சம் போடும்போது ரூட், பிரசன்டேஷன், மெத்தட், இந்த மூணு விஷயமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரூட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம எந்த ரூட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்ல இருந்து பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக்கு போகணும். கரெக்டா? எதுக்கு சார் இது முக்கியம் அப்படின்னா எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும்னு என்னது இந்த ரூட்டை பொறுத்து தான் இருக்குது. பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் போறோமா இல்ல கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போறோமான்னு முடிவு பண்ணாதான் நம்ம எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இதுதான் ரூட். ஓகேவா? அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் என்னன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. உங்க புக்ல நீங்க பார்த்தா தெரியும், ஸ்டடி மெட்டீரியல்ல பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட் இருக்குது, பிளஸ் அண்ட் மைனஸ் ப்ரெசன்டேஷன். ஓகே, அது என்னன்னு நம்ம சம்ம பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மெத்தட்ஸ் என்னன்னா வித்தவுட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் கேஷ் புக், ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் கேஷ் புக், இதெல்லாம் மெத்தட்ஸ். இது ஒரு சம் பார்க்கும்போது பார்ப்போம். அண்ட் இது ஒரு முக்கியமான நோட் என்ன அப்படின்னா இந்த ரூட் சூஸ் பண்றது எதுக்காக, பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் போனாலும் சரி கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போனாலும் தான் எந்த ரூட் சூஸ் பண்றோம் அதுக்கு ஏற்றபடி தான் ஆட் பண்றோமா மைனஸ் பண்றோமான்னு இருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆட் பண்ணும்போது லெஸ் பண்ணுவோம். ஃபார் ஆடிங் ஆர் சப்ஸ்ட்ராக்டிங் ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம் ஸ்டார்ட் வித் பெர்ஸ்பெக்டிவ். ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் பிஆர்எஸ் சம் டேலி ஆகும், இல்லைன்னா டேலி ஆகாது. என்னன்னா எப்பவுமே நம்ம வந்து ஆட் பண்றதா இருந்தாலும் சரி மைனஸ் பண்றதா இருந்தாலும் சரி இந்த ரூட்டை சூஸ் பண்ணிடுவோம் இல்லையா, எந்த ரூட் வேணா சூஸ் பண்ணலாம். ரூட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் வித்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் திங்க் பண்ணணும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சில சம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுக்க மாட்டேன், இது ஓடி பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்ன்னு சிலப்போ வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் கொடுப்பாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னா அது ஆல்வேஸ் என்னது ஃபேவரபிள் பேலன்ஸ். ஃபேவரபிள்னா என்னது, நம்ம அக்கௌண்ட்ல டெபிட் நம்ம மெயின்டைன் பண்ற புக்ஸ்ல கேஷ் அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படுவோம். அதான் அது டெபிட் பேலன்ஸ் தான், அது என்னோட பணம்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இட்ஸ் அ ஃபேவரபிள் பேலன்ஸ். அதுவே நம்ம கேஷ் புக்ல கிரெடிட் பேலன்ஸ் இருந்தா அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஏன், நம்ம கடன் ஏதோ வாங்கியிருக்கோம், அது நம்ம பைசா கிடையாது. ஓகே, ஸோ இந்த வார்த்தை என்னது
அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாஸ்புக்ல நமக்கு பேலன்ஸ் வந்து கிரெடிட் இருந்தது, கிரெடிட் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா இட்ஸ் என்னது, ஃபேவரபிள் பேலன்ஸ். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆள் பணம் போட்டு என்ன வரும், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட்டட் அப்படின்னா நம்ம சந்தோஷம் ஆகும் இல்லையா? அது மாதிரிதான் கிரெடிட் பேலன்ஸ் இருந்தா என்னது, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அதுவே டெபிட் பேலன்ஸ், நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் டெபிட்டட் ஃபார் பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப சோகமா இருக்கும். ஏன், அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்ங்கிறது என்னது, அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு கொஸ்டின் ஆன்சர் சால்விங். ஓகே ஓகே, ஸோ இந்த illustration 1 பார்ப்போம். ஓகேவா? illustration 1 இதுல என்னன்னா, டால் அண்ட் ஷார்ட்னு ஒரு கம்பெனி, அவன் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல என்ன வச்சிருக்கான், ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான். அந்த அக்கௌண்டோட பாஸ்புக் தான் இது. ஓகேவா? அண்ட் அவன் மெயின்டைன் பண்ற கேஷ் புக், பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் வந்து இது. ஓகேவா? இதுல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ப்ராக்டிக்கலா ஓகே, இந்த சம் எப்படி திங்க் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறது. ஓகே சரி, 1 by 1 பார்ப்போம். இப்போ பேங்க் காலம் இது நம்ம மெயின்டைன் பண்றது, இது பேங்க் மெயின்டைன் பண்றது. கிளியர்? ஓகே, ஸோ பேங்க்ல ஏதாவது நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போதான் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜனவரி 1 கேஷ் 4 லட்சம் ரூபாய் அப்படின்னா இது என்ன டிரான்சாக்ஷன், கேஷை கொண்டு பேங்க்ல போட்டிருக்கோம். இட்ஸ் அ கான்ட்ரா என்ட்ரி, கேஷ் டெபாசிட் இன் அவர் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஜனவரி 1ஆம் தேதி கேஷ் 4 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். ஓகேவா? அது இங்க வந்திருக்கா? எஸ், 2ஆம் தேதி ஜனவரி பை கேஷ் 4 லட்சம் ரூபாய். ஸோ இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ இது பிஆர்எஸ் ஐட்டம் கிடையாது. ஓகே ரைட். நெக்ஸ்ட், 2nd Jan ஜான்சன் அண்ட் கம்பெனிகிட்ட இருந்து நமக்கு ஒரு செக் வந்திருக்கு. ஓகே, இது ஆக்சுவலி இது என்ன சைடு, ரிசீட் சைடு. ஓகே, இது பேமெண்ட் சைடு. ஓகே ரைட். அப்ப ஜான்சன் அண்ட் கம்பெனி ரிசீட் சைடு இருக்குன்னா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட இருந்து ஒரு செக் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இன்னைக்கு Jan 2 எவ்வளவு ரூபாய், 35,000 ரூபாய். அது பேங்க்ல வந்திருக்கா? எஸ், ஜான்சன் அண்ட் கம்பெனியோட செக் 35,000. எஸ், அப்ப இங்கே ஆனா டேட் மட்டும் டிஃபர் ஆகும், இங்க 10 இங்க 2, ஏன் கிளியரிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதுவும் வந்தது. ஸோ இட்ஸ் நாட் அ பிஆர்எஸ் ஐட்டம், ரெண்டு சைட்லயும் இருக்குது. நெக்ஸ்ட், ஃபர்னிச்சர் டீலர் லிமிடெடுக்கு நம்ம இது பேமெண்ட் சைடு இருக்கு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஒரு செக் கொடுத்துருக்கோம் ஃபர்னிச்சர் டீலர்ஸுக்கு. எவ்வளவு, 60,000 ரூபாய். என்னைக்கு, ஜனவரி 2. ஓகே, ஸோ இங்க அது வந்திருக்கா, ஃபர்னிச்சர் டீலர். ஆமா, 4ஆம் தேதி வந்திருக்கு. 60,000 ரூபாய் விட்ராவல் சைடு இருக்கு பாத்தீங்களா? ஏன், அது பேமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க்ல இருந்து டெபிட் பண்ணிருக்கு. ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, கம்ஃபர்டபுள். ஸோ இது பிஆர்எஸ் ஐட்டம் கிடையாது. அடுத்தது ஜனவரி 2ஆம் தேதி ராய் அண்ட் ஜேம்ஸுக்கு ஒரு செக் கொடுத்துருக்கா. எவ்வளவு, 1 lakh. அது வந்திருக்கா, ராய் அண்ட் ஜேம்ஸ். எஸ், வந்திருக்கு. 12ஆம் தேதி 1 lakh செக் விட்ராவல். கரெக்டா? ஸோ இது ரெண்டு சைடும் இருக்கு, இட்ஸ் நாட் அ பிஆர்எஸ். நெக்ஸ்ட், தாஸ் அண்ட் கோக்கு 1,25,000 ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க. அது வந்திருக்கா? எஸ், இங்க வந்திருக்கு, 1,25,000. ஸோ திஸ் இஸ் நாட் அ பிஆர்எஸ் ஐட்டம். அடுத்தது, பாபு அண்ட் கம்பெனிக்கு 76,000 ரூபாய்க்கு செக் ரிசீவ் ஆயிருக்கு, செக் கலெக்டட். அப்போ டெபிட் பண்ணிருக்கோம், நம்ம ரிசீட் சைட்ல போட்டிருக்கோம். ஸோ 76,000 அது பேங்க்ல வந்திருக்கு. பேங்க்ல எந்த சைடு வரும், டெபாசிட் சைடு வரும். எஸ், பாபு அண்ட் கம்பெனியோட 76,000 செக். என்னைக்கு டேட்டு, ஒரு கொஞ்ச நாள் டிலே இருக்குது பிகாஸ் ஆஃப் கிளியரிங். ஓகே, ஸோ அதுவும் வந்துச்சு, இட்ஸ் நாட் அ பிஆர்எஸ். அடுத்தது என்னது, டு கேஷ். அப்ப திரும்ப கேஷை கொண்டு போய் டெபாசிட் பண்றோம். என்னைக்கு, 10ஆம் தேதி. எவ்வளவு, 30,000 ரூபாய். அது வந்திருக்கா? எஸ், 16ஆம் தேதி. மேபி ஹாலிடேவா இருக்கலாம். ஸோ 30,000 வந்தாச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ பிஆர்எஸ். அடுத்தது நாக்பால் அண்ட் கம்பெனிக்கு நம்ம ஒரு செக் கொடுத்துருக்கோம். எவ்வளவு ரூபாய்க்கு, 73,000 ரூபாய். ஸோ நம்மளோட பேமெண்ட் சைட்ல அது இருக்குது. அது அங்க இருக்குதா? இல்ல. ஸோ இது என்னது, ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். ஓகேவா? என்ன பிஆர்எஸ் ஐட்டம், செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்ட் ஃபார் பேமெண்ட். செக் இஷ்யூட் பட் நாட், நம்ம செக் கொடுத்துருக்கோம், ஆனா அவன் என்ன பேங்க்ல கொண்டு போய் கொடுத்ததை கிளியர் பண்ணல. ஓகே, ஸோ பேங்க் இதுல வந்திருக்கு பேங்க் நம்மளோட புக்ஸ்ல வந்திருக்கு, பட் பாஸ்புக்ல வரல. ஸோ இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். அடுத்தது, ராய் அண்ட் ப்ரோஸ் 43,000 ரூபாய் வந்து செக் கலெக்டட். ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கு. ஸோ அது பிஆர்எஸ் ஐட்டம் கிடையாது.
நெக்ஸ்ட் பை கேஷ், கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா, கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்கு எவ்வளவு, 50,000 ரூபாய். அது இங்கேயே இருக்குது, இங்கே இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பிஆர்எஸ் ஐட்டம். நெக்ஸ்ட் மோகன் அண்ட் கம்பெனிக்கு கிட்ட நம்ம செக் வந்திருக்கு எவ்வளவு, 1,05,000. அது இங்க டெபாசிட் ஆயிருக்கா, இல்ல. ஸோ திஸ் இஸ் அ பிஆர்எஸ் ஐட்டம். அண்ட் நாண்டி அண்ட் சன்ஸ்லேருந்து செக் வந்திருக்கு, அது இங்க வந்திருக்கா, இல்ல. அது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். அண்ட் தென் பாபு அண்ட் கம்பெனிக்கு நம்ம செக் கொடுத்துருக்கோம், அது இங்க வந்திருக்கா, இல்ல. ஸோ இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். ஓகேவா. ஸோ ஆஸ் பர் கேஷ் புக் நமக்கு எத்தனை பிஆர்எஸ் ஐட்டம் இருக்கு, 4 பிஆர்எஸ் ஐட்டம் இருக்கு. ஓகே, ஆஸ் பர் பாஸ்புக் பார்ப்போம். பிரீமியம் பெய்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது பாஸ்புக்ல இருக்குது, கேஷ் புக்ல இருக்கா, இல்ல. ஸோ அங்க இருந்து இங்க இல்லைன்னா அது என்னது, ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். ஓகே, அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ் அங்க இருக்கு, பாஸ்புக்ல இருக்கானா கேஷ் புக்ல இல்ல, இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் கலெக்டட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் நமக்கு பிஹாஃப்ல அவன் கலெக்ட் பண்ணியிருக்கான், அது நம்ம அக்கௌண்ட் பண்ணல, நமக்கு தெரியாது, பட் பேங்கோட பாஸ்புக்ல வந்திருக்கு. ஸோ அங்க இருக்கு, இங்க இல்லை, இட்ஸ் அ பிஆர்எஸ் ஐட்டம். ஓகேவா. ஸோ இதுதான் பேங்குக்கும் பாஸ்புக் உள்ள டிஃபரன்ஸ். சரி, இப்போ இதை எப்படி டேலி பண்றது, அதுதான் பிஆர்எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சம் போடும்போது 3 விஷயம் நோட் பண்ணோம். என்னெல்லாம், ரூட் பார்க்கணும், ப்ரெசன்டேஷன் பார்க்கணும், இது மெத்தட் பார்க்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ரூட். இப்போ எந்த ரூட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன ரூட் சூஸ் பண்றேன்னா, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்ல இருந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கு போறேன். இந்த ரூட்டை நான் சூஸ் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் எவ்வளவு, 2,37,000. கரெக்ட் தானே, கேஷ் புக்ல உள்ள பேலன்ஸ். அப்ப 2,37,000. ஓகேவா. அண்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எவ்வளவு, 2,43,000. 2,43,000. ஸோ ஆக்சுவலி இந்த ரெண்டுமே என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். பட் இந்த ரெண்டும் என்னவா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கு ரீசன் இந்த டிரான்சாக்ஷன்ஸ், இந்த 5 4 7 டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ அதனாலதான் நம்மளுடைய பேலன்ஸ் டிஃபரன்ஸா இருக்கு. அதை எப்படி டேலி பண்ணி கொண்டு வரது, அதான் பிஆர்எஸ். ஓகேவா. பிஆர்எஸ் சம் பண்ணும்போது என்னதான் மெத்தடு, ப்ரெசன்டேஷன் அண்ட் ரூட்டை பார்த்தாலுமே ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அதுதான் என்னன்னா பேலன்ஸ். என்ன சார் பேலன்ஸ் அப்படின்னா, நம்ம சம் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்த பேலன்ஸ்ல தான் இருக்கணும், அந்த அமௌண்ட்ல இருக்கக்கூடாது, அந்த சைட்ல இருக்கக்கூடாது. அதாவது அந்த பேலன்ஸ்ல இருக்கணும். என்ன சார் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம மோகன் கம்பெனிக்கு ஒரு செக்கு, மோகன் கம்பெனி வந்து ஒரு செக் வாங்கியிருக்கோம். எவ்வளவு ரூபாய்க்கு, 1,05,000 ரூபாய். ஓகேவா. இப்போ மோகன் கம்பெனிட்ட இருந்து செக் வாங்கினதை நம்ம பேங்க்ல கொண்டு கொடுத்தோம், ஆனா பேங்க்ல இன்னும் பாஸ்புக்ல அது வரல. ஓகே. ஸோ மோகன் கம்பெனி செக் வந்தனால நம்ம கேஷ் புக் பேலன்ஸ் கூடி இருக்கு. புரியுதா, கேஷ் புக் பேலன்ஸ் கூடி இருக்கு. ஆனா மோகன் கம்பெனியோட செக் இன்னும் கிளியர் ஆகாதனால பாஸ்புக் பேலன்ஸ் கம்மியா இருக்கு. புரிஞ்சது இல்லையா. ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்ட் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது, மோகன் அண்ட் கம்பெனியோட செக் நமக்கு வந்துச்சு, ஆனா பேங்க்ல இன்னும் கிளியர் ஆகல. ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ். கரெக்டா, அப்பதான் எழுதுவோம். அப்ப செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு, அதுல 2 இருக்குது. ஒன்னு மோகனோட செக், மோகன் அண்ட் கம்பெனியோட செக் எவ்வளவு, 1,05,000. அண்ட் நாண்டி அண்ட் சன்ஸோட செக் எவ்வளவு, 34,000. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்றதா மைனஸ் பண்றதான்னு பார்ப்போம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பிஆர்எஸ் ஐட்டத்துல 1 by 1 எழுதிடும். அடுத்தது என்னது, நாக்பால் அண்ட் கம்பெனிக்கு நம்ம செக் கொடுத்தோம், பட் இன்னும் அவன் ப்ரெசென்ட் பண்ணல. அப்ப என்னது, செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். அது யாரெல்லாம், 2 பேர். யாரெல்லாம், நாக்பாலோட 73,000 அண்ட் பாபு அண்ட் கம்பெனியோட 78,000. கரெக்டா, ரைட். ஓகே, ரைட். ஸோ இது வந்து டிஃபரன்சஸ். ஓகே, நோட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது, பிரீமியம் பெய்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டா, அது ஒரு டிஃபரன்ஸ், அங்க இருக்கு இங்க இல்லை. ஓகே, அப்ப
ப்ரீமியம் எவ்வளவு 25,000. அடுத்தது என்னது பேங்க் சார்ஜஸ் 1000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கலெக்டட் 20,000. ரைட் சார், எல்லாமே போட்டாச்சு. இந்த 7 டிரான்சாக்ஷன் என்னென்ன டிஃபரன்ஸோ எல்லாமே போட்டாச்சு. சரி சார், இப்போ எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும், அதுக்கு நான் இங்க ஒரு ஷார்ட் கட் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஃபார் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் எதை ஆட் பண்ணாலும் லெஸ் பண்ணாலும் ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டாண்ட் வித் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வித் பெர்ஸ்பெக்டிவ்னா நம்ம இப்ப எந்த ஸ்டாண்ட் வித்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? கேஷ் புக். எங்க போறோம்? பாஸ்புக். ஓகேவா? ரைட். அப்போ இந்த ஒரு சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா, எப்பவுமே பாஸ்புக்கை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடா திங்க் பண்ணிக்கணும். பாஸ்புக்கோட பேலன்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடா திங்க் பண்ணிக்கணும். கேஷ் புக் பேலன்ஸை ரைட் ஹேண்ட். ஸோ இப்போ நம்ம கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக்கு போறோம். ஓகேவா? இதுதான் நம்ம எடுத்த ரூட். அப்படி இருக்கும்போது நம்ம எப்பவுமே ஸ்டாண்ட் வித் பெர்ஸ்பெக்டிவ். அப்போ அது என்னது? இப்போ நம்ம கேஷ் புக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா திங்க் பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னது? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு செக் வந்திருக்கு, அதை நம்ம பேங்க்கு கொடுத்துருக்கோம், ஆனா அவன் இன்னும் கிளியர் பண்ணி தரல. கரெக்டா? அப்போ செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர். ஓகே, அப்போ இந்த செக்கை நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? வந்துச்சு, அதனால அக்கௌண்ட் பண்ணோம். அக்கௌண்ட் பண்ணனால நம்மளுடைய கேஷ் பேலன்ஸ் கூடுச்சுதா குறைஞ்சுதா? கூடுச்சுது. நம்ம செக்கு வாங்கணும், அக்கௌண்ட் பண்ணியாச்சு, ஆனா பேங்க்ல கொடுத்தோம், இன்னும் கிளியர் ஆகல. ஸோ நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் வித் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணோம். அப்போ கேஷ் புக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்றோம். அப்போ இந்த செக்கை நம்ம அக்கௌண்ட்ஸ்ல போட்டனால நம்மளுடைய கேஷ் பேலன்ஸ் கூடுச்சுதா குறைஞ்சுதா? கூடுச்சுது. கரெக்டா? இப்போ நம்ம கேஷ் பேலன்ஸ்ல இருந்து எங்க வர்றோம்? பாஸ்புக் பேலன்ஸுக்கு வரோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை மைனஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? எதை மைனஸ் பண்ணணும்? இந்த 1,05,000 மைனஸ் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின், அதாவது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேஷ் பாஸ்புக் பேலன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு கேஷ் புக் பேலன்ஸ். ஓகேவா? இப்ப இந்த கேஷ் புக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் திங்க் பண்ணணும். ஏன்? அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கேஷ் புக்ல செக் டெபாசிட் அக்கௌண்ட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் பண்ணனால கேஷ் புக்கோட பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் நம்ம இப்ப கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக்கு ரிகன்சில் பண்ணி வரனால அது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போதான் அந்த ரெண்டுமே சேமா வரும். ஓகேவா? அதே மாதிரிதான் எதுவும் நாண்டி அண்ட் சன்ஸும் கரெக்ட் தானே? செக் டெபாசிட் பண்ணோம், பேலன்ஸ் கூடுச்சு, கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரும், மைனஸ். ஓகே, ரைட் சார். அடுத்தது என்னது? செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்ட் ஃபார் பேமெண்ட். அப்படின்னு என்னது? ஆக்சுவலா பாஸ்புக், கேஷ் புக். ஓகேவா? செக்கை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பாஸ்புக்ல அதை கிரெடிட் பண்ணிட்டோம், பேமெண்ட் சைடு போட்டுட்டோம். ஸோ அதை போட்டனால நம்மளுடைய கேஷ் புக்கோட பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, பட் இன்னும் அதான் ப்ரெசென்ட் பண்ணல, அதனால கிளியர் ஆகல. ஓகே, ஸோ கேஷ் புக்கோட பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம கேஷ் புக்ல இருந்து நம்ம பாஸ்புக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் 73,000. சேம் அதே மாதிரி தான் அந்த பாபு அண்ட் கம்பெனியும் அதே மாதிரி தான் வரும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ப்ரீமியம் 25,000 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவன் எடுத்துருக்கான் பேங்க்ல, அது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாஸ்புக், கேஷ் புக், இப்போ இதுல ரொம்ப 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 உன்னிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பிள்ளைங்க வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணுவாங்க. அது வந்து இதுக்கு நல்லா இருக்கு, ஆனா ஓடி மாதிரி சம்பளம் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஓகே, நம்ம எப்பவுமே எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணணும்? கேஷ் புக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்ப ப்ரீமியம் பேமெண்ட் பாஸ்புக்ல என்ட்ரி பண்ணிருக்கேன், ஆனா கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணல. ஒருவேளை கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணியிருந்தா இந்த ரெண்டும் என்னவா இருந்திருக்கும்? சேமா இருந்திருக்கும். இப்ப இந்த ப்ரீமியம் பேமெண்ட்டை இதுல கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணாதனால கேஷ் புக்கோட பேலன்ஸ் கூடுதலா இருக்கா குறைவா இருக்கா? கூடுதலா இருக்குது. புரியுதா? அது அக்கௌண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும், சேமா இருந்தது. இப்ப அக்கௌண்ட் பண்ணதுனால கேஷ் புக்கோட பேலன்ஸ் கூடுதலா இருக்கு. இப்ப நம்ம கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரணும்னா என்ன பண்ணணும்? அதை மைனஸ் பண்ணணும். புரிஞ்சது இல்லையா? ரைட். நமக்கு நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா பேங்க் சார்ஜஸ். ஸோ பேங்க் சார்ஜஸ் வந்து
1000 rupees. ஸோ அது வந்து பாஸ்புக்ல இருக்குது, பட் கேஷ் புக்ல இல்ல. கரெக்டா? ஸோ அப்போ பாஸ்புக், கேஷ் புக். நம்ம இப்போ எங்கேருந்து எங்க வரோம்? கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரோம். ஸோ வி ஹவ் டு திங்க் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கேஷ் புக். அப்போ கேஷ் புக்ல இந்த பேங்க் சார்ஜஸ் இல்லாதனால, பேங்க் சார்ஜஸ் போட்டுக்கணும், போட்டா ரெண்டும் சேமா இருக்கும். போடாதனால பேங்கோட பேலன்ஸ் வந்து என்னவா இருக்கு? பேங்கோட பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? பேங்கோட பேலன்ஸ் ஜாஸ்தி. போட்டிருந்தா குறைஞ்சிருக்கும், பேலன்ஸ் கரெக்டா வந்துடும். ஸோ போடாதனால பேங்க் கேஷ் புக்கோட பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரணும்னா வி ஹவ் டு ரெடியூஸ். ஸோ அதான் மைனஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கலெக்டட் என்னது? பாஸ்புக்ல என்ட்ரி இருக்குது, பட் கேஷ் புக்ல என்ன நம்ம போடல. ஓகேவா? ஸோ வி ஹவ் டு திங்க் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கேஷ் புக். ஸோ இங்க வந்து நம்ம இந்த என்ட்ரியை போடாதனால நம்மளுடைய பேலன்ஸ் என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு. ஸோ கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரணும்னா வி ஹவ் டு ஆட். ஸோ அதான் அது. ஓகே. ஸோ அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2,37,000 minus 1,05,000 minus 34,000 plus 73,000 plus 78,000 minus 25,000 minus 1,000 and plus 20,000 போடும்போது we will exactly get 2,43,000. ஸோ இப்படி தான் ஒரு பிஆர்எஸ் சம் பண்ணணும். ஓகே. அண்ட் சார், ஓகே, இப்போ நம்ம ரூட் வந்து என்ன ரூட் எடுத்தோம்? கேஷ் புக் டு பாஸ்புக். ஓகே. இப்போ நம்ம வேற ரூட் எடுப்போம், மாற்றி எடுப்போம். பாஸ்புக் டு கேஷ் புக் அப்படி எடுத்தா எப்படி திங்க் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ பாஸ்புக்கோட பேலன்ஸ் ஓகே 2,43,000 இங்க இருக்கு. ஓகே. அண்ட் கேஷ் புக்கோட பேலன்ஸ் 2,37,000 இங்க இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் இந்த 7 ஐட்டம் தான். ஓகே. இப்போ ஆட் மைனஸ் பண்றதுக்கு எப்படி நம்ம திங்க் பண்றது? ரைட். ஸோ அப்போ ஆட் மைனஸ் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எப்பவுமே எந்த ஸ்டார்ட் வித்ல இருக்கிறோமோ அதுல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம பாஸ்புக், கேஷ் புக். அப்போ பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரும். ஓகேவா? அப்போ நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணணும்? பாஸ்புக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், மோகனோட செக் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், பேங்க்ல கொடுத்துருக்கோம், பட் இன்னும் என்ன ஆகல, அது கிளியர் ஆகல. ஸோ பாஸ்புக்கோட பேலன்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்புக்ல வராதனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியா இருக்கு. கரெக்ட் தானே? பாஸ்புக்ல வந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பாஸ்புக்ல வராதனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரணும்னா we have to add. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நாண்டியோட செக் டெபாசிட் பண்ணிருக்கேன் பேங்க்ல, பட் இன்னும் என்ன ஆகல, அது கிளியர் ஆகல. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வராதனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரணும்னா we have to add. ரைட். ஸோ அதே மாதிரி நாக்பால் அண்ட் கம்பெனியோட செக் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதாவது பேமெண்ட் கொடுத்துருக்கோம், பட் இன்னும் அவன் செக்கை ப்ரெசென்ட் பண்ணல. ஓகே. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி திங்க் பண்ணணும்? பாஸ்புக்ல அந்த டிரான்சாக்ஷன் வராதனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. பாஸ்புக்ல வந்திருந்தா ரெண்டும் சேமா இருந்திருக்கும். ஓகே. பேமெண்ட் என்ட்ரி. ஸோ பாஸ்புக்ல அந்த பேமெண்ட் என்ட்ரி வராதனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நம்ம பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரோம். ஸோ we have to minus 73,000. ஸோ பாபுவும் சேம் அதே கேஸ் தான், பாபு 78,000 மைனஸ். ஸோ ப்ரீமியம் இது எப்படி சார் திங்க் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்புக்ல இந்த என்ட்ரி இருக்குது, இருக்கிறனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரும். ஸோ we have to add. ஸோ அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ் அதே மாதிரி தான். பேங்க் சார்ஜஸ் போட்டனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரும். ஸோ we have to add. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றோம்? 20,000 பாஸ்புக்ல இருக்குது, பாஸ்புக்ல பேலன்ஸ் இருக்கனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரணும்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே. ரைட் சார். ஸோ அப்போ 2,43,000 plus 1,05,000 plus 34,000 minus 73,000 minus 78,000 plus 25,000 plus 1,000 minus 20,000 போடும்போது ஆட்டோமேட்டிக்லி we will get பேங்க் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கிடைக்கும். ஓகே. ஸோ இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க பண்ண மைனஸ் எல்லாம் இங்க என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். இங்க பண்ண பிளஸ் எல்லாமே இங்க மைனஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். பட் வே ஆஃப் திங்கிங்கை நீங்க சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஓகேவா? எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ணணும். ஓகேவா? பேங்க் பேலன்ஸ்ல அது இருக்கா இல்லையா, இல்லாதனால அதோட பேலன்ஸ் என்னவா இருக்கு, இருக்கிறனால அதோட பேலன்ஸ் என்னவா இருக்கு, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணா பிஆர்எஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு சம்மு. செகண்ட் சம்மு வந்து நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. ஓகே. அண்ட் செகண்ட் சம்மு நீங்க பண்ணணும். எந்த சம்மு?
எஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ப்ரெசன்டேஷன்ல பார்த்தோம் இல்லையா, பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் மைனஸ் ப்ரெசன்டேஷன். ஓகேவா, ரூட் நம்ம பார்த்தோம். இது என்னது, பாஸ்புக் டு கேஷ் புக், கேஷ் புக் டு பாஸ்புக். ஓகே சார். இப்போ ப்ரெசன்டேஷன் 2%, பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் இன்னொன்று என்னது, இது ப்ளஸ் மைனஸ். அப்போ பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் தான் நம்ம இப்போ பண்ணணும். இந்த ப்ரெசன்டேஷன் பேர் தான் என்னது, பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன். எப்படி, ஒரு பேலன்ஸுக்கு பாஸ்புக்கோட பேலன்ஸ் எடுத்துட்டு அடுத்தது நம்ம எங்க போறோம், கேஷ் புக் போகிறோம். இங்கே கேஷ் புக் போகிறோம். இது ரெண்டாக இருக்குது. ஓகே. அண்ட் இங்கே கேஷ் புக்கோட பேலன்ஸ் எடுத்துட்டு பாஸ்புக்கு போகிறோம். அதில் எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, இதுதான் என்ன மெத்தட், பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட். ஓகேவா சார். ப்ளஸ் மைனஸ் மெத்தட்னா என்னது, சேம். ஆனால் இதில் என்னன்னா ப்ரெசன்டேஷன் மாறுது. எப்படி, ஆட் பண்ணுறது எல்லாமே ஒரு சைடில் போடுறோம், மைனஸ் பண்ணுறது எல்லாம் இன்னொரு சைடில் போடுறோம். ஓகேவா, ஆட் பண்ணுறது என்னது, பேலன்ஸஸ் ஃபார் கேஷ் புக். கேஷ் புக் என்னது, ஃபேவரபிள் பேலன்ஸ், அதனால நம்ம ப்ளஸ் ஐட்டத்தில் போடுறோம். ஓகேவா, ப்ளஸ் ஐட்டத்தில் போட்டுட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுற ஐட்டங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கேஷ் புக்லேருந்து பாஸ்புக் வரும்போது இந்த 73,000 ஆட் பண்ணோம், 78,000 ஆட் பண்ணோம். கரெக்டா, அடுத்தது 20,000 ஆட் பண்ணோம். இந்த மூணையும் ப்ளஸ் ஐட்டத்தில் போட்டுட்டு மைனஸ் பண்ணது எல்லாம் 1,05,000 மைனஸ் பண்ணோம், 34,000 மைனஸ் பண்ணோம், 26,000. அதாவது 25,000 ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன், 26,000. அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும். அது பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னது, இந்த சைட்ல வரக்கூடிய பேலன்ஸ் என்ன பேலன்ஸா இருக்கும், பாஸ்புக் பேலன்ஸா இருக்கும். ஓகே. ஸோ இது இன்னொரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். சரி சார், இதுல எந்த மெத்தட் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் கோ வித் எந்த மெத்தடு, பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன். இதுல வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும். பட் வாட் எவர் மெத்தட் யூர் கம்ஃபர்டபுள் யூ கேன் டூ வித் சம். ஓகே, ரைட். ஸோ இது ஒரு சிம்பிளான சம், இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 3 இதுவும் ஒரு சிம்பிளான சம், இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. Okay. Yes. Now I have to do with fourth sum. Right. இது ரொம்ப முக்கியமான சம். ஏன்னா இது ஓடி பேலன்ஸ், ஓடி திங்கிங், ஓவர் டிராஃப்ட். அது கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணணும். ஓகே, அந்த சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்னு என்னது, ஓவர் டிராஃப்ட்னு நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கிறது வரைக்கும் ஜாஸ்தியா நம்ம பேமெண்ட் பண்ணி வெளியே எடுத்திருக்கோம். ஸோ அவர் பேங்க் பேலன்ஸ் இஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ் அண்ட் அவர் கேஷ் பேலன்ஸ் இஸ் ஹேவிங் கிரெடிட் பேலன்ஸ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். புரியுது இல்லையா? ஓகே. இந்த சம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லி தந்துடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ பேங்க் பாஸ்புக்ல ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய பேலன்ஸ் என்னவா இருக்கும், இட் வில் பி ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். கரெக்ட் தானே, டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். சரி, இப்போ நமக்கு வித்ட்ராவல் இருக்கு டெபிட், டெபாசிட் இருக்குது கிரெடிட். கரெக்டா? ஓகே சார். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வருது, அது ஒரு டெபாசிட் டிரான்சாக்ஷன். அது ஒரு என்ன டிரான்சாக்ஷன், டெபாசிட் டிரான்சாக்ஷன். அப்படின்னா நமக்கு கிரெடிட் சைட்ல ஒரு அமௌண்ட் விழும். நம்ம பேலன்ஸ் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். நம்ம பண்றது என்னது, ஒரு டெபாசிட். ஸோ டெபாசிட் பண்ணும்போது நம்மளுடைய டெபிட் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்டா இருக்கும்போது டெபிட் பேலன்ஸ் கூடுமா குறையுமா? எஸ், குறையும். ஓகேவா? ஏன், ஆல்ரெடி டெபிட் பேலன்ஸ், நம்ம டெபாசிட் பண்ணும்போது அது கிரெடிட் ஆகுது. கரெக்டா? ஸோ டெபிட்ல இருந்து கிரெடிட் மைனஸ் ஆகி திரும்ப டெபிட் பேலன்ஸ் குறையதான் செய்யும். கரெக்ட் தானே? அதுவே நம்மள்ட்ட இருக்கிறது டெபிட் பேலன்ஸ், நம்ம ஒரு டெபாசிட் பண்றோம், ஐ மீன் வித்ட்ராவல் பண்றோம் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் சேர்ந்து திரும்ப என்னதான் வரும், டெபிட் பேலன்ஸ். அப்ப நம்ம டெபிட் பேலன்ஸ் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க நம்மளுடைய கேஷ் புக்ல ஓவர் டிராஃப்ட்னா பேலன்ஸ் எந்த சைடு இருக்கும், பை பேலன்ஸ் brought down, கிரெடிட் சைடு இருக்கும். கரெக்டா? கிரெடிட் சைடு இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணும்போது நம்ம எந்த சைடு போய் தானே, பேமெண்ட் சைடு. பேமெண்ட் பண்ணும்போது பை கிருஷ்ணா அப்படின்னு பேமெண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ். அப்போ ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடும்போது கிரெடிட்டும் சேர்ந்து கிரெடிட் பேலன்ஸ் என்ன ஆகும், கூடும். ஓகேவா சார்? பேமெண்ட் பண்ணும்போது குறையுமா? இல்லை, அது வந்து நார்மல் பேலன்ஸ்ல. பட் ஓவர் டிராஃப்ட் திங்கிங்ல ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ், அதுல ஒரு பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், கிரெடிட் பேலன்ஸ் கூட தான் செய்யும். சார் ரிசீட் உள்ள பணம் வருது அப்படின்னா என்ன ஆகும், ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ், இப்போ ஒரு டெபிட் வரும்போது கிரெடிட் பேலன்ஸ் குறையும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் டிராஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம சமக்குள்ள போவோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசெட் இன் த பேலன்ஸ் அப்பியர் இன் த பாஸ்புக். ஓகே, பாஸ்புக்கோட பேலன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றேன். ஓகே, ரைட். அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்கோட பேலன்ஸ் கொடுத்துறேன். எவ்வளவு, 6340. ஓகேவா? அப்போ நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் எவ்வளவு,
6340. அது பிளஸ் போடணுமா சார் மைனஸ் போடணுமா சார் அது ஒண்ணுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? இதுல நீங்க ஜஸ்ட் கிரெடிட் பேலன்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டா போதும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ரைட் ரைட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் ஃபார் 6 months 160 இஸ் என்டர்ட் இன் பாஸ்புக். அப்படின்னா இது என்னது? பாஸ்புக்ல என்டர் பண்ணியிருக்கான் பட் கேஷ் புக்ல என்டர் பண்ணல. இது என்னது? ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இதை இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி, இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். ஓகே 160 அதை ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா வெயிட் நம்ம பார்ப்போம். ஓகேவா ரைட். இப்போ அடுத்தது என்னது? பேங்க் சார்ஜஸ் 400 டெபிட்டட் இன் பாஸ்புக். இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டமா? எஸ். ஏன் பாஸ்புக்ல இருக்குது கேஷ் புக்ல இல்ல. அப்ப என்னது? பேங்க் சார்ஜஸ் எவ்வளவு அமௌண்ட்? 400. செக் இஷ்யூட் பட் நாட் கேஷ்ட் ப்ரையர் டு 31st. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம செக் கொடுத்துருக்கோம், ஒரு பேமெண்ட்டுக்கு செக்கை கொடுத்துருக்கோம், ஆனா அவன் இன்னும் செக்கை கொண்டு பேங்க்ல கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி கிளியர் பண்ணல. ஓகேவா? ஸோ இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டம். என் கேஷ் புக்ல இருக்குது ஆனா எங்க இல்ல, பேங்க் பாஸ்புக்ல இல்ல. ஸோ செக் இஷ்யூட் பட் நாட் கிளியர்ட். ஓகே நாட் கிளியர்ட். ஓகே எவ்வளோ அமௌண்ட்? 11,68,000. ஓகே அடுத்தது என்னது? செக் பெய்டு இன்டு த பேங்க். பேங்க்குக்கு நம்ம செக் கொடுத்தோம், நம்ம கிட்ட கஸ்டமர் தந்த பேங்க் செக்கை நம்ம வந்து பேங்க்ல கொடுத்தோம், பட் இன்னும் அது என்ன ஆகல, கிளியர் ஆகல. இது ஒரு பிஆர்எஸ் ஐட்டமா? எஸ். ஏன் கேஷ் புக்ல இருக்கு ஆனா பாஸ்புக்ல இருக்காது. அப்ப செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட். எவ்வளோ அமௌண்ட்? 22,17,000. ரைட் சார். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை பேங்க் அண்ட் கிரெடிட்டட் இன் பாஸ்புக். நமக்கு பிஹாஃபா பேங்க் என்ன பண்ணிட்டா, இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ அது அமௌண்ட் எவ்வளவு? 12 lakhs. இது பிஆர்எஸ் ஐட்டமா? எஸ். கேஷ் புக்ல இருக்காது, பாஸ்புக்ல இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே இது அமௌண்ட் எவ்வளவு? 12 lakhs. ரைட் சார். எல்லாமே ஓகே. இப்போ நம்ம பாஸ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எதை ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய சம். ஓகே இப்போ நம்ம எந்த ரூட்ல இருந்து எந்த ரூட் வரோம்? கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரும். ஓகேவா? கேஷ் புக் இஸ் ரைட் சைட், பாஸ்புக் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே இப்போ நம்ம கேஷ் புக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ணணும். ஓகேவா? கேஷ் புக் என்ன பேலன்ஸா இருக்குது? இட்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஓவர் டிராஃப்ட் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா ரைட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு என்னது? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஓடியை யூஸ் பண்ணதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பேங்க்கு கொடுக்கணும், அது பாஸ்புக்ல இருந்து எடுத்துருக்கா, பட் இதுல இல்ல, கேஷ் புக்ல இல்ல. ரைட். இப்ப பாஸ்புக் கேஷ் புக்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி போடாதனால போட்டிருக்கா இல்ல போடாதனால கேஷ் புக்கோட பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் கூடுதலா இருக்கா குறைவா இருக்கா? புரிஞ்சுதா நான் கேட்டது? ஒரு கவுட்ட இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி பாஸ்புக்ல இருக்குது பட் கேஷ் புக்ல இல்ல. ஓகேவா? கேஷ் புக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரணும். கேஷ் புக்ல என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அது போட்டிருந்தா கேஷ் புக்கோட பேலன்ஸ் என்ன இருந்திருக்கும்? கூடுதலா இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா கிரெடிட் ஆல்ரெடி, இது பேமெண்ட் கிரெடிட். அப்ப இது போடாதனால கேஷ் புக்கோட கிரெடிட் பேலன்ஸ் என்னவா இருக்கு? குறைவா இருக்கு. இப்ப நம்ம கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரணும்னா இது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ் என்ன சார்? ஓகே பேங்க் சார்ஜஸ் பாஸ்புக்ல இருக்குது பட் கேஷ் புக்ல இல்ல, நம்ம கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரோம். ஓகேவா? இப்போ கேஷ் புக்ல இதை போடாதனால கேஷ் புக்கோட கிரெடிட் பேலன்ஸ் என்னவா இருக்கு? குறைவா இருக்கு. ரைட்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேஷ் புக்கை நம்ம என்ட்ரு பண்ணோம். கேஷ் புக்கோட பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளவு இருக்கு? 6340. ரைட்டா? இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இது போட்டிருந்தா எவ்வளவு அமௌண்ட்? 116 போட்டிருந்தா ஆல்ரெடி இது கிரெடிட், இதுவும் கிரெடிட் சேர்ந்து என்ன கூட இருக்கும். இது போடாதனால நம்ம பேலன்ஸ் என்னவா இருக்கு? குறைவா இருக்கு. அப்ப கேஷ் பேலன்ஸ் குறைவா இருக்கு, கிரெடிட் பேலன்ஸ் கேஷ்ல உள்ள கிரெடிட் பேலன்ஸ். இப்போ நம்ம கூட்டுறோம். சேம் எஃபெக்டிவ் பேங்க் சார்ஜஸ். ஓகேவா ரைட். இப்போ இது என்னது? செக் இஷ்யூட் நாட் கிளியர்ட் அப்படின்னு என்னது? நம்ம பேமெண்ட்டுக்காக செக்கை கொடுத்துருக்கோம், அப்ப நமக்கு எங்க என்டர் பண்ணியிருப்போம்? கேஷ் புக்ல என்டர் பண்ணியிருப்போம். இது என்டர் பண்ணனால நம்மளுடைய கிரெடிட் பேலன்ஸ் என்னவா இருக்கு? கூடுதலா இருக்கு. ஏன்? ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ் பேமெண்ட்டும் பண்ணும்போது கிரெடிட்டும் கூடும். ஓகேவா? இப்போ நம்ம கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரணும். ஸோ வி ஹாவ் டு மைனஸ். புரியுதா? அண்ட் செக் டெபாசிட் பண்ணும்போது அது ஒரு டெபிட் சைடு, ரிசீட் சைடு இல்லையா? அப்ப செக் டெபாசிட் ஆல்ரெடி கேஷ் சைடு இருக்குது, பேங்க் பாஸ்புக்ல இல்ல.
அப்ப இந்த என்ட்ரியை போட்டனால இதை போட்டிருக்கு இல்லையா, எஸ் போட்டனால நம்மளுடைய கேஷ் பேலன்ஸ் என்னவா இருக்கு, குறைவா இருக்கு. ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ், இப்போ இது டெபிட் ரிசீட்னால பேலன்ஸ் குறைஞ்சது. ஸோ இப்போ நம்ம பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் போறோம், ஐ மீன் கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் போறோம். ஸோ வி ஹேவ் டு ஆட். ஓகேவா, ரைட். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, பாஸ்புக்ல கிரெடிட் ஆயிருக்கு, பட் கேஷ் புக்ல இல்ல. கேஷ் புக்ல இருந்திருந்தா இதோட பேலன்ஸ் என்ன இருக்கும், குறைஞ்சிருந்து, அது சேமா இருந்திருக்கும். இப்ப கேஷ் புக்ல இல்லாதனால கேஷ் புக்கோட பேலன்ஸ் என்னவா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. கிரெடிட் பேலன்ஸ் வந்திருந்ததுன்னா சேமா இருந்திருக்கும், ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வி ஹவ் டு மைனஸ். ஸோ இது நம்ம இப்ப என்ன பண்றோம், ஆட் பண்ணி பார்ப்போம். 6340 plus 160 plus 400 minus 11,68,000 plus 22,17,000 minus 12 lakh. So நமக்கு balance as per cash book, balance as per நம்ம என்ன cash bookல இருந்து passbook இல்லையா. So balance as per passbook எவ்வளவு, negative balance 1,44,100. அப்படின்னா என்னது, it's unfavorable balance which is debit balance. இப்படிதான் திங்க் பண்ணணும். இப்படி திங்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு லெவல் ஆஃப் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ எதை பிளஸ் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும், எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணணும், இந்த ஆங்கிள் பார்க்கும்போது பிஆர்எஸ் ஃபுல்லா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா, ரைட். மீதி எல்லா சம்முமே சேம் தான். இனி ஒரே ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்னன்னா இந்த இது மெத்தட்ஸ்ல ரெண்டு சொன்னேன். என்ன அப்படின்னா வித் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இதுவும் அட்ஜஸ்டட் கேஷ் பேலன்ஸ், வித்வுட் ப்ரிப்பரேஷன். அது ரொம்ப சிம்பிள் தான். இந்த எக்ஸாம்பிள் தான் அதோட இது. ஓகேவா, ஸோ அதாவது நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி, அப்புறம் இந்த பேங்க் சார்ஜஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே என்னதுன்னா எரர்ஸ் இல்லை, இது டிரான்சாக்ஷன் மிஸ் மேட்ச். டிரான்சாக்ஷன் பாஸ்புக்ல இருக்குது பட் கேஷ் புக்ல இல்லை. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து இல்லை பாஸ்புக்கை பார்த்து நம்ம கேஷ் பேலன்ஸை மாற்றுவோம் இல்லையா, அந்த மாத்துறது தான் என்னது அட்ஜஸ்டட் கேஷ் பேலன்ஸ். மாத்துறது தான் என்னது அட்ஜஸ்டட் கேஷ். மாத்திட்டு அடுத்தது ப்ரிப்பேர் பண்ற பிஆர்எஸ் தான் என்னது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஆர்எஸ் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் அட்ஜஸ்டட் கேஷ் பேலன்ஸ். அது இல்லாம ப்ரிப்பேர் பண்றது தான் இது. ஓகேவா, ஸோ இது இவ்வளவுதான் நமக்கு பிஆர்எஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சம்மையும் நீங்க போடணும். ஏதாவது சம் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்கிட்ட சொன்னா போதும். ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட் வித் நியூ வீடியோ ஆர் சம்திங். ஓகே, ரைட். ஸோ இதுதான் பிஆர்எஸ் முக்கியமான சாப்டர் சிஏ ஃபவுண்டேஷன்ல. எல்லாருமே கண்டிப்பா இந்த சாப்டரை எல்லா சமயம் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகணும். அண்ட் ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.